தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு ஆவிக்குரிய யுத்தம் உண்டு. நீங்கள் விரும்பினாலும் சரி, நீங்கள் விரும்பாவிட்டாலும் சரி, நீங்கள் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானத்தை வாங்கி தேவனுடைய சபையில் வந்து நீங்கள் ஐக்கியமாக ஆகிவிடும் பொழுது உங்களுக்கு ஒரு யுத்தம் உண்டு. எபேசியர் புஸ்தகம் 6வது அதிகாரம் அதில் 10-12 அந்த வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இந்த பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு ஒரு யுத்தம் உண்டு. உங்களுக்கு ஒரு ஆவிக்குரிய யுத்தம் உண்டு. மனுஷர்களோடு அல்ல, இரத்தத்தோடும் மாம்சத்தோடும் அல்ல, மாறாக துரைத்தனங்கள், அதிகாரங்கள், இந்த பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகள், வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகள் சேனைகளோடு உங்களுக்கு யுத்தம் உண்டு. பிசாசு என்கிறது அவன் ஒரு ராஜ்யத்தில் அவன் இருக்கிறான் பாருங்க. ஒரு ராஜ்யம் சொல்லும்பொழுது அவன் ஏதோ போகிற வருகிற வாக்கில் அப்படியே தட்டிட்டு போயிடுறவன் கிடையாது. ஒரு ராஜ்யம், சிஸ்டமேட்டிக்காக நெட்வொர்க் வச்சு அவன் செயல்படுகிறவன். அவன் சாத்தான் இருக்கிறான், அவனுக்கு கீழே பிசாசுகள் இருக்கிறது, அதுக்கு கீழே குட்டி பிசாசுகள் இருக்கிறது. ஒரு தேசத்தின் மேலேயும் ஒரு ஆவியை அவன் பொறுப்பாக வைத்திருக்கிறான். ஒரு பட்டணங்களை ஆக்கிரமிக்கக்கூடிய பொல்லாத ஆவிகள் இருக்கிறது. ஒரு குடும்பத்துக்கு விரோதமாக போராடக்கூடிய அந்தகார ஆவிகள் இருக்கிறது. ஒரு மனுஷனுக்கு விரோதமாக போராடக்கூடிய சத்துருடைய ஆவிகள் இருக்கிறது. அந்த மாதிரி அவன் சிஸ்டமேட்டிக்காக அவன் செயல்படுகிறான். ஆகையினால தேவனுடைய பிள்ளைகள் அதில் அசட்டியாக இருந்து விடக்கூடாது. பாருங்க, நான் ஞானஸ்நானம் வாங்கிட்டேன், ரட்சிக்கப்பட்டுட்டேன், நான் பைபிள் படிக்கிறேன், காணிக்கை தசமபாகத்தை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே இருந்து விடக்கூடாது. எனக்கு ஒரு யுத்தம் உண்டு. அப்போ 13வது வசனம் சொல்கிறது, ஆகையால் தீங்கு நாளில் அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். அப்போ யுத்தம் இருக்கிறது என்று சொல்லக்கூடிய வேதம் அந்த யுத்தத்தை நீங்கள் எப்படி செய்யணும் என்கிறதையும் சொல்லுகிறது. சத்துரு யாரு, உங்களுடைய எதிராளி யாருன்னு சொல்லி காட்டுகிற அந்த வேத புஸ்தகம் அந்த சாத்தானை நம்ம எப்படி ஜெயம் கொள்ள வேண்டும் என்று சொல்லிட்டு நமக்கு சொல்லுகிறது. அந்த பகுதியில் 14 to 18 வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்க்கும்போது 7 சர்வாயுத வர்க்கங்களை தேவன் நமக்கு அங்கே கொடுத்து வைத்திருக்கிறார். அதெல்லாம் நம்ம ஒரு சில தடவைகள் அதை நம்ம தியானித்து இருக்கிறோம். அதில் 17வது வசனத்தில் பிற்பகுதியில் வரக்கூடிய தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். தேவனுடைய வசனத்தினால சாத்தானை நாம் ஜெயம் கொள்ளும்படிக்காக தேவன் தம்முடைய வசனத்தை நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். அதை தான் இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. 1 பேதுரு 5வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க. 8வது வசனத்தை பாருங்க. தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். உங்கள் எதிராளி யாரு? என் மனைவி தாங்க எனக்கு எதிராளி, எங்கள் மாமியார் தாங்க என்னுடைய எதிராளி, எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற எங்கள் மேல் வீட்டில் இருக்கிற ஆள் தான் எதிராளி கிடையாது. பாருங்க, உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் என்று சொல்லிட்டு அங்கே சாத்தானை வேதம் அழைக்கிறது. அப்போ நீங்கள் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்க, விழித்திருங்க, ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். யாரை அவன் விழுங்கலான்னு சொல்லி பார்த்து கொண்டிருக்கிறான்? ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளை விழுங்கலான்னு சொல்லிட்டு அவன் வகை தேடி கொண்டிருக்கிறானாம். இப்போ நான் எப்படி தெளிந்த புத்தியாக நான் இருக்கிறது, எப்படி நான் விழித்து இருக்கிறது இல்லையா? அப்போ தான் அவன் என்னை விழுங்கிட முடியாது. அடுத்த வசனம் சொல்கிறது, விசுவாசத்தில் உறுதியாக இருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். உலகத்தில் உங்கள் சகோதரிடத்தில் அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறது என்று அறிந்திருக்கிறீர்களே. விசுவாசத்தில் நான் எப்படி உறுதியாக இருக்கிறது, சாத்தானுக்கு நான் எப்படி எதிர்த்து நிற்கிறது அப்படின்னு சொன்னாக்கா, தேவனுடைய வசனம் தான் எனக்கு விசுவாசத்தை தருகிறது, என்னுடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்துகிறது. தேவ வசனம் என்னுடைய வாழ்க்கையை குறித்து எனக்கு சொல்லுகிறது, நான் நடக்க வேண்டிய பாதையை காண்பிக்கிறது. உம்முடைய வார்த்தையின் கால்களுக்கு தீபமாகவும் பாதைக்கு வெளிச்சமாகவும் இருக்கிறதுன்னு சொல்லிட்டு 119வது சங்கீதம் 105வது வசனம் சொல்லுகிறது. அப்போ அந்த வாழ்க்கையை நான் எப்படி வாழணும்னு சொல்லிட்டு எனக்கு வேதம் சொல்லுகிறது. பாருங்க, குடும்பத்தை குறித்து சொல்லி இருக்கிறார், கணவரை குறித்து சொல்லியிருக்கிறார், மனைவியுடைய காரியங்களை சொல்லியிருக்கிறார், பிள்ளைகளுடைய காரியங்களை சொல்லியிருக்கிறார்,
சம்பாத்தியத்தை குறித்து சொல்லியிருக்கிறார். அந்த பணத்தை நான் எப்படி செலவு பண்ண வேண்டும் சொல்லியிருக்கிறார். சபையை பற்றி சொல்லியிருக்கிறார், மெய்ப்பனை பற்றி சொல்லியிருக்கிறார், விசுவாசிகளை பற்றி சொல்லியிருக்கிறார், நீங்கள் வேலை செய்கிற கம்பெனியை பற்றி தேவன் சொல்லியிருக்கிறார், உங்கள் ஓனரை பற்றி தேவன் சொல்லி வைத்திருக்கிறாரு, அந்த கம்பெனியில் வேலை செய்கிற வேலைக்காரர்களை பற்றி சொல்லியிருக்கிறாரு, அரசாங்கத்தை பற்றி சொல்லியிருக்கிறாரு, அரசாங்க அதிகாரிகளை பற்றி சொல்லியிருக்கிறாரு. நான் எப்படி நடக்க வேண்டும் என்கிறத வேத வசனம் எனக்கு சொல்லுகிறது. ஆமேன். அது இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு அதன்படி வாழுகிறது தான் அந்த விசுவாசம். அப்போ அந்த விசுவாசத்தில் நான் உறுதிப்பட வேண்டும். அதில் நான் உறுதியாக இல்லாமல் இருக்கும் பொழுது சாத்தானை எதிர்த்து நிற்க முடியாதாம். நான் விசுவாசத்தில் அந்த வசனத்தில் நான் உறுதியாக இல்லாமல் இருக்கும்பொழுது சாத்தான் என்னை முழுங்கி விடுவான். இப்போ அரசாங்கம் சம்பந்தமாக அரசாங்க சட்டத்திட்டங்களுக்கு நான் எப்படி கீழ்ப்படிய வேண்டும், அரசாங்க அதிகாரிகளுக்கு நான் எப்படி கீழ்ப்படிய வேண்டும் என்று வசனம் சொல்லுகிறத நான் அறிஞ்சு கொள்ளாமல் இருக்கும்போது நான் என்ன நினைப்பேன், நான் ஞானஸ்நானம் வாங்கிட்டேன், சபைக்கு வருகிறேன், அங்கே வந்து நல்லா ஆராதிக்கிறேன், நல்லா நான் வந்து தேவனை துதிக்கிறேன், ஆனால் அரசாங்கத்துக்கு கீழ்ப்படினோம், அரசாங்கத்துடைய சட்டத்திட்டங்களுக்கு கீழ்ப்படினோம் எனக்கு தெரியாமல் இருக்கும்பொழுது அதில் நான் பாவம் செய்து விடக்கூடும் இல்லையா? அப்போ அந்த விசுவாசத்தில் எனக்கு உறுதி இல்லை. அப்போ நீங்கள் சாத்தானை எதிர்த்து நிற்க முடியாது. அப்போ சாத்தான் அதில் விழுங்கி விடுகிறான். யாக்கோபு 4வது அதிகாரத்துக்கு வரும்பொழுது 4வது அதிகாரத்தில் அதே காரியத்தை இன்னொரு விதமாக அவர் சொல்லுகிறார் பாருங்க. 7வது வசனம், ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். பிசாசு உங்களை விட்டு ஓடி போவான். எப்போ? நீங்கள் பிசாசை எதிர்த்து நிற்கும் பொழுது. எப்போ நான் எதிர்த்து நிற்க முடியும்? அதுக்கு முன்பாக நான் தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். அல்லேலூயா. எவ்வளோ வரிசையாக அங்கே வருது பாருங்கள். முதல்ல தேவனுக்கு நான் கீழ்ப்படுகிறேன், பிற்பாடு பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறேன், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். தேவனுக்கு கீழ்ப்படுகிறது என்கிறது, தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படுகிறது தான் தேவனுக்கு கீழ்ப்படுகிறது. அப்போ வசனத்துக்கு நான் கீழ்ப்படியை அர்ப்பணித்து கொள்ளும் பொழுது தான் எனக்கு சாத்தானை எதிர்த்து நிற்கக்கூடிய அந்த வல்லமை, அதிகாரம், பலன் அது வந்து செயல்படுகிறது. அப்போ நீங்கள் எதிர்த்து நின்ற மாத்திரத்திலேயே சாத்தான் உங்களை விட்டு அவன் ஓடி போய் விடுவான். அப்போது எனக்கு ஒரு யுத்தம் உண்டு. அந்த யுத்தத்தில் எனக்கு எதிராளியாக இருக்கிறவன் சாத்தான். அதில் தேவன் நான் அவனை ஜெயம் கொள்ளும்படிக்காக எனக்கு வேத வசனத்தை பட்டயமாக அவர் கொடுத்து வைத்திருக்கிறார். அது நான் அறிந்து கொள்ளாமல் இருக்கும் பொழுது நான் வந்து அதில் சாத்தானை எதிர்த்து நிற்க முடியாது. அவனுடைய தந்திர வலைகளில் நான் சிக்கிக்கொள்ளுவேன், அவன் விரிக்கிற பாவ வலைகளில் நான் சிக்கிக்கொள்ளுவேன், அவன் வழி நடத்தக்கூடிய தீமையான வழிகளில் நான் சென்று விடுவேன். அப்போ அவனை எதிர்த்து நிற்க முடியாது, அவனை ஜெயம் கொள்ள முடியாது, அவன் என்னை முழுங்கி விடுவான். இந்த ஆசீர்வாதத்தை திருடி விடுகிறான், சமாதானத்தை திருடி விடுகிறான், சந்தோஷத்தை திருடி விடுகிறான், பல தடைகளை கொண்டு வந்து விடுகிறான், சரீர ஆரோக்கியத்தில் அவன் தீமையை கொண்டு வந்து விடுகிறான், இந்த பொருளாதாரத்தில் பாதிப்பை உண்டு பண்ணி விடுகிறான். இதுதான் பிசாசானவன். அவன் திருடன் என்று சொல்லி அழைக்கப்படுகிறது, அவன் வஞ்சிக்கிறவன் என்று சொல்லி அழைக்கப்படுகிறது, அவன் பொய் சொல்லுகிறவன் சொல்லிட்டு அழைக்கப்படுகிறது, அவன் சோதிக்கிறவன். என்னத்தை அவன் சோதிக்கிறான் அப்படின்னு சொன்னாக்கா, தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடக்கக்கூடிய அந்த வழிகளை விட்டுட்டு வேறு வழிகளை அவன் காண்பித்து அதில் நீங்கள் விழுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை விழ வைப்பதற்காக அவன் நம்மை சோதிக்கிறான். தேவனுக்கு பிரியமில்லாத வழிகளில் நடக்க பண்ணி அந்த விதமாகத்தான் பிசாசு வந்து சோதிக்கிறான். சரி, நம்ம குதிரை வாசல் இன்றைக்கு நம்ம தியானிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால், இயேசு கிறிஸ்துடைய இரத்தத்தினால், தேவனுடைய வசனத்தினால், பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தினால் சாத்தானை எதிர்த்து நிற்கலாம், நம்ம ஜெயம் கொள்ளுகலாம். அதெல்லாம் ஆவிக்குரிய யுத்தம் தான் இல்லையா? ஒரு ஆளுக்கு அசுத்தாவி பிடித்திருக்கிறது, சாபக்கட்டுகள் இருக்கிறது, மந்திரவாதங்கள், பில்லி சூனியங்கள் இருக்கிறது. அங்கே நம்ம வந்து இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தி விடுதலையை கொடுக்கிறோம். அந்த ஆள் ஆவிக்குரிய யுத்தம் பண்ண முடியாது, ஏன்னா அவர் வந்து பிசாசுனால பிடிக்கப்பட்டிருக்கிறாரு. அப்போ ஊழியக்காரன் அங்கே இயேசுவின் நாமத்தால் விடுதலையை கொடுக்கிறார். அல்லது குடும்பத்துக்கு விரோதமாக சமாதானம் பாதிக்கப்படுகிறது, திரும்ப திரும்ப ஒரே பிரச்சனை வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொன்னாக்கா தேவனுடைய பிள்ளைகள் அங்கே ஆவிக்குரிய யுத்தத்தை அவர்கள் செய்கிறார்கள். அதுக்கு தான் இயேசுவின் நாமத்தை கொடுத்திருக்கிறார், அதுக்கு தான் வந்து இயேசுவின் ரத்தத்தின் வல்லமையை வெளிப்படுத்தியிருக்கிறார், அதுக்கு தான் வசனத்தை எழுதி கொடுத்திருக்கிறார், அதுதான் பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கிறார். அதை கொண்டு என் குடும்பத்துக்கு விரோதமாக சமாதானத்தை கெடுக்கக்கூடிய பொல்லாத ஆவியை உன்னை எதிர்த்து நிற்கிறேன். இந்த குடும்பத்தில் தரித்திரத்தை உண்டு பண்ணக்கூடிய தரித்திரத்தின் ஆவியை இயேசுவின் நாமத்தில் விரட்டி அடிக்கிறேன். குடும்பத்தில் இயேசுவின் நாமத்தில் இருள் விலகி வெளிச்சம் உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆவிக்குரிய யுத்தத்தை நம்ம செய்கிறோம். ஆனால் அது மாத்திரம் கிடையாது ஆவிக்குரிய யுத்தம். ஆவிக்குரிய யுத்தம் நடைமுறை வாழ்க்கையில், அன்றாட வாழ்க்கையில், அனுதினம் நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையில் சாத்தான் தேவனுடைய ஜனங்களை தேவனுடைய வழிகளை விட்டு விலகி
தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடக்காம பிசாசுடைய நடத்துதலுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்படிக்காக அவன் செய்து விடுகிறான். அங்கதான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு யுத்தம் உண்டாகுகிறது. அங்கதான் ஆவிக்குரிய யுத்தத்தை செய்கிறவர்களாக நாம் இருக்கிறோம். அதுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு வேத பகுதி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு 4வது அதிகாரத்தில் சாத்தானாலே சோதிக்கப்பட்டார் என்று சொல்லி வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது. அந்த பகுதியை நாம் திருப்பிக் கொள்ளலாம். மத்தேயு புஸ்தகம் 4வது அதிகாரம். அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் இப்பதான் ஞான ஸ்நானம் எடுத்தார். பிதாவாகிய தேவன் அவரை குறித்து சாட்சி கொடுத்தார். இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரிலே நான் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தார். உங்களுக்கு என்னைக்கு அந்த சாட்சியை கொடுத்தாரு? நாம இயேசு கிறிஸ்துவை நம்முடைய இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு அவரை நம்ம விசுவாசித்த பொழுது, ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொண்ட பொழுது நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. தேவனுடைய பிள்ளைகளாக ஆகும்படிக்காக அதிகாரத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். ஆமேன். பரிசுத்த ஆவியானவர் அன்றையிலிருந்து எனக்குள்ள என்றென்றைக்குமா வந்து தங்குகிறார். நான் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறேன் என்று சொல்லிட்டு சாட்சி கொடுக்கிறார். இது ரட்சிப்பிள்ளை எனக்கு நடந்து விட்டது. அதே போல தான் இயேசு கிறிஸ்துவுக்கு பிதாவாகிய தேவன் சாட்சி கொடுக்கிறார். இவரே என்னுடைய நேசகுமாரன் சொல்லிட்டு 4வது அதிகாரம் 1 வசனத்தை வாசிக்கும் பொழுது, அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்திரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். எப்படி கொண்டு போகப்பட்டார்? பரிசுத்த ஆவியானவராலே அவர் கொண்டு செல்லப்பட்டார் என்பதாக அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஆமேன். அப்போ எனக்கு ஒரு சோதனை வருகிறதுன்னு சொல்ல மாத்திரத்தில் அது கிடையாது பாவம். உங்கள் தலை மேலே பறவைகள் பறக்கிறது உங்களால் தடுக்க முடியுமா? முடியாது. குருவி பறக்கிறதுன்னு சொல்கிற மாத்திரத்திலேயே நீங்கள் வந்து பாவத்தில் விழுந்துட்டீங்கன்னு சொல்லிட்டு அர்த்தம் கிடையாது. மாறாக அந்த குருவி உங்கள் தலையில் உட்காந்து நல்லா கூடை கட்டி முட்டையை போட்டு குஞ்சை பொறிச்சு எல்லாம் அது குடும்பம் நடத்தும் பொழுது அப்போ தான் என்ன நடக்குதாங்க? பிசாசு உங்களுடைய இருதயத்தில் பாவத்தை அவன் கொண்டு வந்து விட்டான் என்று சொல்லிட்டு அர்த்தம். அப்போ ஒரு சோதனை வருகிறது, ஒரு பாவ சோதனையோ அல்லது உலக போராட்ட சோதனைகளோ அல்லது பிரச்சனைகளோ வருகிறது என்ற மாத்திரத்தில் எனக்கு வந்து அது பாவம் கிடையாது. ஆனால் அதில் நான் எப்படி செயல்படுகிறேன், எப்படிப்பட்ட தீர்மானங்களை எடுக்கிறேன் அப்படிங்கிறத பொறுத்து தான் அதில் சாத்தானுடைய வலையில் நம்ம விழுகிறோமா அல்லது வந்து தேவனுடைய மகிமைக்காக நாம் அந்த ஜெயம் கொள்ளுகிறோமா அப்படிங்கிறத அறிஞ்சு கொள்ள முடியும். 2வது வசனம், அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசம் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. இயேசு கிறிஸ்து 40 நாட்கள் அங்கே வனாந்தரத்தில் உபவாசம் இருந்து ராத்திரியும் பகலுமாக தண்ணீர் கூட குடிக்காமல் உபவாசம் பண்ணுகிறார். நீங்கள் மார்க் 1வது அதிகாரத்தில் இதே சம்பவம் எழுதப்பட்டிருக்கும் போது அங்கே வனாந்தரத்தில் காட்டு மிருகங்களோடு அவர் சஞ்சரித்தார் என்று சொல்லிட்டு அங்கே தேள்கள் இருக்கிறது, பாம்பு இருக்கிறது, கோட்டான்கள் இருக்கிறது, சிங்கம், புலி, கரடிகள் இருக்கிறது. அதன் மத்தியில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சஞ்சரித்தார்னு சொல்லப்பட்டிருக்கிறது 40 நாட்கள். அப்போ இந்த பகுதியில் 3 விதமான சோதனைகளை கொண்டு பிசாசு சோதிக்க வருகிறான். அவங்கிட்ட பல வழிகள் இருக்கிறது. பிசாசு கிட்ட தேவனுடைய ஜனங்களை சோதிப்பதற்கு பல வழிகள் இருக்கிறது. ஆனால் சோதிக்கிறது 3 விதங்கள் தான். ஆதாமிலிருந்து கடைசி மனுஷன் வரைக்கும் அவன் அந்த 3 காரியங்களை வைத்து தான் அவன் சோதிக்கிறான். என்ன அந்த 3 காரியங்கள்? 1 யோவான் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க, 2வது அதிகாரம் 16வது வசனம். ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். 3 விதங்களில் தான் சாத்தான் சோதிக்கிறான். எப்படி சோதிக்கிறான்? மாம்சத்தின் இச்சையை கொண்டு அவன் சோதிக்கிறான், கண்களின் இச்சையை கொண்டு தான் அவன் சோதிக்கிறான், ஜீவனத்தினுடைய பெருமையை வைத்து தான் அவன் சோதிக்கிறான். ஆதாம் ஏவாளை எப்படி சோதித்தான்? ஆதியாகமம் 3வது அதிகாரத்தில் திருப்பிக் கொள்ளுங்க. அங்கேயும் அதே கதை தான். அதான் அவனுக்கு பேர் என்னது? பல பெயர்கள் சொன்ன சாத்தானுக்கு இருக்கிற பல பெயர்கள் இன்னொரு பேர் பழைய பாம்பு. இப்போ 3வது அதிகாரம் 6வது வசனத்தில் பாருங்க. அப்பொழுது ஸ்திரீயானவள் ஏவாள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதுக்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாக இருக்கிறது என்று சொல்லி கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கு கொடுத்தால் அவனும் புசித்தான். அங்கே அந்த 3 காரியங்கள் வருகிறது பாருங்க. அவள் அந்த கனியை பார்த்த மாத்திரத்தில், விளக்கப்பட்ட கனியை பார்த்த மாத்திரத்தில் அது புசிப்புக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா கண்டுபிடிச்சிச்சு. புசிப்புக்கு நல்லதுனாக்கா மாம்சத்தின் இச்சை. அது நல்லா சாப்பிட்டாக்கா நல்லா இருக்கும், உடம்புக்கு
நல்லா இருக்கின்ற மாதிரி மாம்சத்தின் இச்சை புசிப்புக்கு நல்லது. அடுத்தது பார்வைக்கு இன்பமாக இருக்கிறதா, பார்க்கும்போதே அதில் வந்து ஒரு கவர்ச்சியாக இருக்குது, அது பார்க்கும்போது இழுக்கக்கூடியதாக இருக்கிறதா, அது கண்களுடைய இச்சை. இப்போ அதை சாப்பிட்டுட்டாக்கா புத்தியை தெளிவிக்கிறதுக்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாக இருக்கிறது என்று சொல்லிட்டு. அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? ஜீவனத்தினுடைய பெருமை, எனக்கு ஞானம் வந்துடும், நான் தேவனை போல நான் ஆகிவிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியாக அந்த பாவத்தில் அன்றைக்கு அவர்கள் விழுந்தார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் தேவன் எகிப்திலிருந்து விடுதலையாக்கி கொண்டு வனாந்தரத்தில் நடத்தி கொண்டு வந்தார் இல்லையா, 40 வருடங்கள் நடத்தி கொண்டு வந்தார். அந்த ஜனங்களும் அதே போல அந்த 3 விதமான காரியங்களில் தான் திரும்ப திரும்ப அவர்கள் விழுந்தார்கள் என்று சொல்லி 1 கொரிந்தியர் 10வது அதிகாரத்தில் நீங்கள் போய் வாசித்து பாருங்கள். அங்கே போக இப்போ நமக்கு நேரம் இல்லை. ஆதாம் விழுந்த இடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விழலை. இஸ்ரவேல் ஜனங்கள் விழுந்த இடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் விழல, அவர் ஜெயம் கொண்டார். அப்போ இன்றைக்கு அந்த சோதனையை நாம் சந்திக்கிறோம் டெய்லி லைஃப்பில், அன்றாட வாழ்க்கையில். இது நீங்கள் இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் ரத்தத்தினால் அப்படிப்பட்ட ஆவிக்குரிய யுத்தம் கிடையாது. இது அனுதினமும் எடுக்கக்கூடிய தீர்மானங்கள், டிசிஷன். ஒவ்வொரு தீர்மானத்திலையும் சாத்தானுடைய சோதனைகளை நான் விழாதபடிக்கு ஜெயம் கொள்ளும்படிக்காக தேவன் செய்து விடுகிறார். எனக்கா நீங்கள் இயேசு கிறிஸ்துவோடு கூட ஐக்கியப்பட்டிருக்கிறீர்கள். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்ன ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்கள் படகுல தான் இருக்கிறார், உங்களோடு ஐக்கியப்பட்டு இருக்கிறார். அவர் ஜெயித்துட்டார். ஆமேன். அவர் ஜெயித்தபடினால இன்றைக்கு நாமும் அதை ஜெயிக்கும்படிக்காக அவர் என்னை பலப்படுத்துகிறார். ரட்சிக்கப்பட்ட பிறகுதான் எனக்கு இந்த யுத்தமே வருகிறது. ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக எனக்கு இந்த யுத்தமே கிடையாது. பாருங்க, ஏன் அந்த யுத்தம் கிடையாது? நான் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக எனக்கு அந்த யுத்தமே கிடையாது. ஏன்னு சொன்னாக்கா, ஒரு நிமிடம் அந்த எபேசியர் 2க்கு திருப்பிக் கொள்ளுங்க. 2வது அதிகாரம் 1 வசனம். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாக இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். இது ரட்சிக்கப்பட்டதை அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அங்கே ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இந்த உலக வழக்கத்துக்கு ஏற்றபடியாகவும், உலகம் வந்துருச்சு பாருங்க, உலக வழக்கத்துக்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். ஆகாயத்து அதிகார பிரபு யாரு? சாத்தான். அங்கே சாத்தானும் வந்துட்டான். உலகம் வந்துடுச்சு, சாத்தானும் வந்துடுச்சு. அடுத்தது 3வது வசனத்தில், அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் ஒரு காலத்தில் நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவைகளைப் போல கோபாக்கினியின் பிள்ளைகளாக இருந்தோம். எப்படிப்பட்ட பிள்ளைகளாக இருந்தோம்? நம்ம கோபாக்கினியின் பிள்ளைகளாக இருந்தோம், நரக ஆக்கினைக்கு ஏதுவான ஜனங்களாக இருந்தோம். ஆனால் தேவன் தம்முடைய இரக்கத்தின் ஐஸ்வர்யத்தினால அங்கிருந்து நம்மை மீட்டு விட்டார். நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து விட்டார், நம்மை ரட்சித்து விட்டார், தம்முடைய பரிசுத்த ஆவியானவரை நமக்கு கொடுத்து விட்டார், தம்முடைய வசனத்தை நமக்கு கொடுத்து விட்டார். இப்போ தம்முடைய ஆவியானவரை கொண்டு அவர் நம்மை வழி நடத்தி கொண்டு இருக்கிறார். அப்போது எனக்கு விரோதமாக இருக்கக்கூடிய அந்த மாம்சம், உலகம், இது ரெண்டுத்தையும் பிசாசு என்ன பண்ணுறான்? அவன் பயன்படுத்துகிறான். அங்கே தான் எனக்கு யுத்தம் உண்டாகி விடுகிறது. அப்போ மத்தேயு 4க்கு திருப்பிக் கொள்ளுங்க. அந்த முதல் சோதனையை நம்ம பார்க்கலாம். சோதனைக்காரன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அவன் சோதிக்க வந்தான் சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வசனங்களை திருப்பிக் கொள்ளுங்க. 4வது அதிகாரம் 3வது வசனம். அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்கள் ஆகும்படிக்கு சொல்லும் என்றான். ஆண்டவர் இப்போ தான் உபவாசம் இருந்து நல்ல அபிஷேகத்தில் வல்லமையில் நல்ல பலனாக இருக்கிறார். இப்போ பிசாசு சொல்கிறான், நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் நீ என்ன பண்ணணும்? இப்போ இந்த கல்லுகளை அப்பங்களாக மாற்றி நீ சாப்பிடும் அப்படின்றது போல் அவன் சொல்லுகிறான். இதே காரியத்தை தான் ஆண்டவர் இயேசு சிலுவையில் தொங்கும் பொழுதும் பிசாசு ஜனங்களை விட்டு ஏவி பேசும்படிக்க சொன்னான். நீர் தேவனுடைய குமாரனாக இருந்தால் சிலுவையை விட்டு கீழே இறங்கி வரும், அப்பொழுது நாங்கள் உம்மை விசுவாசிக்கிறோம், நீர் தேவனுடைய குமாரனாக இருந்தால் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பிசாசு இயேசுவை என்ன பண்ணுறான்னு சொன்னாக்கா, இப்போ இவர் தான் தேவனுடைய குமாரன் சொல்லிட்டு ஜனங்கள் அறிஞ்சு கொள்ள வேண்டும். அது எப்படி ஆண்டவர் செய்ய போகிறாரு? பரிசுத்தமான வாழ்க்கையை வாழப்போகிறாரு. தேவனுக்கு கீழ்ப்படிந்து அவர் நடக்க போகிறாரு. தேவனுடைய சித்தத்தை ஊழியத்திலையும் வாழ்க்கையிலையும் அவர் அவருடைய சித்தத்தை மாத்திரம்தான் செய்கிறாரு. ஆண்டவரே, என்னுடைய சித்தம் அல்ல உம்முடைய சித்தம் ஆகட்டும் என்று சொல்லிட்டு தன்னுடைய மாம்சத்தை அவர் ஒப்பு கொடுக்கிறாரு. அதுக்கப்புறம் உலகத்தின் பாவங்களை சிலுவையில் சுமந்து ரத்தம் சிந்தி மரிக்கிறாரு. 3வது நாள் உயிரோடு எழும்புகிறாரு. இப்போ உயிர் தெழுந்த பொழுது தான் அவர் தேவனுடைய குமாரன் என்று சொல்லி ரூபிக்கப்பட்டார் என்று சொல்லி ரோமர் 1வது அதிகாரம் 5வது வசனம் நமக்கு சொல்லுகிறது. ஆமேன்.
இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் எப்போ அவர் தேவனுடைய குமாரன் சொல்லிட்டு பகிரங்கமாக அவர் ரூபித்தாராம், அறிக்கை செய்தாராம். அவர் மரித்தோரிலிருந்து மரணத்தை ஜெயித்து, பிசாசை ஜெயித்து, பாவத்தை ஜெயித்து, பாதாளத்தை ஜெயித்து, மாம்சத்தை ஜெயித்து, உலகத்தை ஜெயித்து அவர் மரித்தோரிலிருந்து எழுந்த பொழுது தான் தேவன் அவரை தேவனுடைய குமாரன் என்று சொல்லி ரூபிக்கிறார். ஆனால் பிசாசு நான் சொல்கிறான், நீ தேவனுடைய குமாரன் என்று சொல்லி நீ ரூபிக்கணும்னு சொல்லி சொன்னாக்கா இந்த கல் எடுத்து நீங்கள் அப்பமாக மாற்றி விட்டு விடுவீர்கள் என்று சொல்லிட்டு அவன் சோதிக்கிறான் பாருங்கள். அப்போது இது என்ன சோதனை அப்படி சொல்லி சொன்னாக்கா, நியாயமான ஒரு தேவை, தேவனுடைய பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடிய நியாயமான ஒரு தேவையை தவறான வழிகளில் நிறைவேற்றி கொள்ளுகிறது தான் இது நமக்கு சொல்லுகிறது. அப்பம் என்கிறது நம்முடைய பசியை பிசாசு உண்டாக்கல பாருங்க. தேவன் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதம் தான் பசி. அல்லேலூயா. அன்றாட வாழ்க்கையிலேயே பசி இருக்கிறது. இப்போ இவர் 40 நாள் உபவாசம் இருந்திருக்கிறாரு. எவ்வளோ பசியில் இருக்கும், எவ்வளோ பசியில் இருப்பார். அப்போ பிசாசு ரொம்ப நல்லவன் மாதிரி வருகிறான். நீர் 40 நாட்கள் நீங்கள் உபவாசம் இருந்துட்டீங்க, 30 வயசு தான் ஆகுது, உண்மை பார்த்தா வாலிப பையன் மாதிரியா இருக்கிறீங்க, எலும்பும் தோலமாக இருக்கிறீங்க, தாடி போயெல்லாம் வளர்ந்து போய் முடியெல்லாம் ஒரு மாதிரி ஆகி இல்லையா. இப்போ அந்த யூதேயா வனாந்தரத்தில் தான் அவர் உபவாசம் இருந்தார். அங்கேருந்து அந்த கிராமத்துக்கு அவருடைய இடத்துக்கு போகிறதுக்கு 40 கிலோமீட்டர், 35 மைல், 40 கிலோமீட்டர் போகணும். நீங்கள் எப்படி போவீங்க? நீங்கள் 40 நாள் உபவாசம் இருந்து சோர்ந்து போய் பலவீனப்பட்டு இருக்கிறீங்களே. அப்போது இந்த கல்லை அப்பமாக மாற்றி நீங்கள் சாப்பிட்டுட்டு பலன் அடைஞ்சிட்டு நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் சோதிக்கிறான். அப்போ சாத்தான் நல்லவன் போல வருகிறான். உங்களுடைய பலவீனமான நேரங்களில் தான் அவன் வருவான். நீங்கள் சோர்ந்து போயிருக்கிற நேரத்தில் தான் நீங்கள் வருவான். நீங்கள் ஒரு நெருக்கடியின் மத்தியில் போய் கொண்டிருக்கிறீங்க தான் அப்போ வருவான். உங்களுக்கு முக்கியமாக ஒரு தேவை இருக்கிறது, அது சந்திச்சே ஆக வேண்டும், அது தாமதமாகுகிறது, அது தடையாகுகிறது. அப்படிப்பட்ட அந்த நேரத்தில் தான் பிசாசு மெல்லமாக அவன் தவறான வழிகளை காண்பித்து நியாயமான தேவைகளை தவறான வழிகளை சந்தித்து கொள்ளும்படிக்காக பிசாசு சொல்லுகிறவனாக இருக்கிறான். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கல பாருங்க. ஏன் இயேசு கிறிஸ்து அந்த கல்லுகளை அப்பமாக மாற்றல? அவர் கல்லுகளினால் ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ணுகிற தேவன். அவருக்கு அந்த வல்லமை இருக்கிறது. 5 அப்பங்களை கொண்டு 2 மீன்களை கொண்டு 5000க்கு மேற்பட்ட ஜனங்களை அவர் போஷிக்க போகிறார். அவருடைய ஊழியத்தில் அவரால் அது முடியும். அந்த கல்லை அவரால் அப்பமாக மாற்ற முடியும். அந்த நேரத்தில் கண்டிப்பாக அவருக்கு உணவு தேவை. அந்த உணவு இல்லாமல் அவர் அந்த வனாந்திரத்திலிருந்து அவருடைய இடத்துக்கு அவரால் போக முடியாது. 40 கிலோமீட்டர் அவரால் நடந்து போக முடியாது. கட்டாயமாக அந்த தேவை அவருக்கு இருக்கிறது. ஆனால் அவர் அந்த காரியத்தை செய்யலை. ஏன் அப்படி சொல்லி சொன்னாக்கா, அவர்கிட்ட வல்லமை இல்லைங்கிறதுனால கிடையாது, அவரால் செய்ய முடியாது என்கிறதுனால கிடையாது. மாறாக சாத்தான் சொல்லி நான் இந்த காரியத்தை செய்ய மாட்டேன், தேவனுடைய சித்தம் இல்லாத இந்த காரியத்தை நான் செய்ய மாட்டேன், தேவனுடைய வழிகளில் அனுமதிக்காத காரியத்தை நான் செய்ய மாட்டேன், அல்லது என்னுடைய வல்லமையை என்னுடைய சுய பசிகளை தீர்த்து கொள்வதற்காக நான் பயன்படுத்தி கொள்ள மாட்டேன். ஆமேன். அங்கே தேவன், அங்கே பிதா அந்த காரியத்தையே பிசாசு அங்கே சொல்லலை பாருங்க. அவன் சொல்கிறான், நீர் தேவனுடைய குமாரன் இல்லையா, நீர் தேவனுடைய குமாரன்கிறதை இதை செஞ்சு நீங்கள் நிரூபியுங்க. அப்போ பல நேரத்தில் கூட தேவனுடைய பிள்ளைகள் என்ன பண்ணிடுறாங்க, நான் யாருன்றதை நான் காட்டுகிறேன், நான் யாருன்றதை ஜனங்கள் அறிஞ்சு கொள்ளணும், 4 பேர் என்னை மதிக்கணும், என்னுடைய உறவினர்கள் மதிக்கணும், என்னுடைய நண்பர்கள் மதிக்கணும் இல்லையா, என்னுடைய ஊர் ஜனங்கள் மதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நியாயமான ஆசை பாருங்கள். அப்பம் என்கிறது, பசி என்கிறது, சாப்பாடு என்கிறது நியாயமான ஒரு தேவை. ஆனால் அதை அநியாயமான விதத்தில் செய்யும்படிக்காக அவன் சொல்லுகிறான், பிசாசு சொல்லுகிறான். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதற்கு செவி கொடுக்கிறதாக இல்லை. அவர் எப்போ தேவனுடைய குமாரன் சொல்லிட்டு நிரூபிக்க போகிறாரு, சிலுவையில் மரணத்தை ருசி பார்த்து, ஆமேன், பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து, கீழ்ப்படிதலோடு வாழ்ந்து, மரண பரியந்தமும், சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராக தம்மை தாமே தாழ்த்தி அந்த மாதிரி சிலுவை மரணத்தை அனுபவிச்சுட்டு தான் அவர் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்த பொழுது தேவனுடைய குமாரன் என்று சொல்லி அவர் ரூபிக்கப்பட்டார். அப்போ இதுதான் அந்த மாம்சத்தின் இச்சை என்று சொல்லிட்டு நம்ம 1 யோவான் 2வது அதிகாரம் 15வது வசனத்தில் நம்ம வாசித்தோம். இதே காரியத்தை தான் இஸ்ரவேல் ஜனங்களும் என்ன பண்ணாங்க, வனாந்தரத்தில் நடந்து வரும்பொழுது தேவன் அவர்களுக்கு விடுதலையை கொடுத்தார், செங்கடலை பிளந்தார், அக்கினி ஸ்தம்பமும் மேகஸ்தம்பமும் அவர்களை இரவும் பகலும் நடத்தி கொண்டிருக்கிறது. இப்போ அவங்களுக்கு தண்ணி தாகம் எடுத்தாங்க, பசி எடுத்தாக்க உடனே அவர்கள் என்ன பண்ணுறாங்க, முறுமுறுக்கிறவர்களாக அவர்கள் ஆகி விடுகிறார்கள். பசி எடுத்தது நியாயம், இன்னும் வனாந்தரத்தில் நடக்கிறாங்க, தாகம் எடுத்தது நியாயம்.
அதை தேவன் அவர்களுக்கு நிச்சயமாக கொடுப்பார். ஆனால் முறுமுறுப்பினால, குறை சொல்லுகிறதுனால, மோசேவை கல்லெடுத்து அடிக்கிறதுனால அவர்கள் அதை சாதித்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் முயற்சி செய்து விட்டாங்க. அதுதான் அந்த மாம்ச இச்சையை அது நமக்கு காண்பிக்கிறது. அப்போது இன்றைக்கு நியாயமான தேவைகள் என்னென்ன தேவைகள் இருக்கிறது? உங்களுடைய உலக தேவைகள் என்னென்ன இருக்கிறது? அன்றாட தேவைகள் நமக்கு என்னென்ன இருக்கிறது? அநேக காரியங்கள் இருக்கிறது பாருங்க. இப்போ நம்முடைய சரீரத்தை எடுத்துக்கொண்டாக்கா மனுஷ சரீரம் சாப்பாடு வேண்டும் இல்லையா? அந்த சாப்பாட்டை தேவன் சொல்கிற, திருடுகிறவன் இனி திருடாமல் தன்னுடைய சொந்த கரத்தினாலே உழைத்து மற்றவங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக அவன் வேலை செய்ய கடவன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. என்னுடைய தேவை நான் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போகிறதுக்கான காரணம் கிடையாது. நான் உங்களுக்கு தெரியுமா நான் இந்த பாவத்தை செய்தேன், உங்களுக்கு தெரியுமா நான் ஏன் இந்த தவறான வழிகளில் சென்றேன், உங்களுக்கு தெரியுமா நான் ஏன் இந்த காரியத்தை செய்தேன் அப்படி சொன்னாக்கா எனக்கு தேவை இருந்தது. இல்லை நீங்கள் தருவீங்களா? இல்லை இந்த ஊரில் நான் அது எப்படி வாழுகிறது அப்படின்னு சொல்லிட்டு நியாயமான காரணத்தை வைத்துக்கொண்டு தேவனுக்கு கீழ்ப்படியாத வழிகளில், பாவ வழிகளில், தவறான வழிகளில் அது நடத்தி விடுகிறது. இப்போ மாம்சத்தினுடைய ஆசைன்னு சொல்லும்போது செக்ஸுவல் டிசைர் இருக்கிறது. மனுஷனுடைய சரீரத்தில் பால் உணர்வு தேவை இருக்கிறது. பிசாசு கொடுக்கல பாருங்க. இது அந்த மாம்ச இச்சை என்கிறது அல்லது பால் உணர்வு அந்த ஆசை என்கிறது தேவன் கொடுத்த ஒரு ஆசீர்வாதம். ஆனால் அதை குடும்பம் என்கிற ஒரு வட்டத்துக்குள்ளே தான் அதை நிறைவேற்றி கொள்ளும்படிக்காக தேவன் ஒழுங்குபடுத்தி வைத்திருக்கிறார். திருமணத்துக்கு முன்பாகவோ அல்லது திருமணத்துக்கு பிறகு கூட தன்னுடைய மனைவி அல்லாமல் அல்லது கணவன் அல்லாமல் அதை நம்ம நிறைவேற்றும் பொழுது அதுதான் பாவமாக ஆகிவிடுகிறது. அப்போது நியாயமான ஆசை, நியாயமான சரீர தேவை அதை பாவ வழிகளில், தவறான வழிகளில் போய்விடுகிறது தான் இங்கே கல்லுகளை அப்பமாக மாற்றும்படிக்காக பிசாசாங்க அங்கே சொல்லி கொடுக்கிறான். வேறு என்ன தேவை இருக்கிறது? எனக்கு தங்க வீடு வேண்டும், உணவு வேண்டும், எனக்கு படிப்பு வேண்டும், எனக்கு வேலை வேண்டும், எனக்கு பணம் வேண்டும், எனக்கு ஒரு அந்தஸ்து வேண்டும், ஒரு உயர்வு வேண்டும். இல்லை, இதெல்லாம் அன்றாட வாழ்க்கையில் உலக காரியத்தில் எனக்கு தேவை. ஆமீன். ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க தேவையான பலத்தை தருகிற தேவன். கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை அது உண்டு பண்ணுகிறது. ஆனால் அந்த ஆஸ்தியை, அந்த சொத்தை, அந்த காரியங்களை அபகரிக்கிறதுக்காக, ஆதாயப்படுத்திக் கொள்வதற்காக நான் தவறான வழிகளில், தேவனுக்கு பிரியமில்லாத வழிகளில் போகும்பொழுது அதுதான் கல்லுகளை அப்பங்களாக மாற்றி விடுகிற ஒரு காரியம். ஆதியாகமம் புஸ்தகம் 25வது அதிகாரத்தில் ஏசாவை குறித்து நம்ம அங்கே வாசிக்கிறோம் பாருங்கள். இவன் வேட்டைக்கு போட்டு வெளியில் போயிட்டு அவன் கொண்டிருக்கிறான், வீட்டுக்கு கொண்டிருக்கிறான். அப்போ வரும்பொழுது அவனுடைய தம்பிக்காரன் யாக்கோபு நல்ல அந்த கூழ் ஒன்று செய்து கொண்டிருக்கிறான். 29வது வசனத்தை பாருங்கள். ஒரு நாள் ஏசா வெளியிலிருந்து களைத்து வந்தபொழுது யாக்கோபு கூழ் சமைத்து கொண்டிருந்தான். அப்பொழுது ஏசா யாக்கோபை நோக்கி, அந்த சிவப்பான கூழிலே நான் சாப்பிட கொஞ்சம் இளைத்திருக்கிறேன் என்றான். இதனாலே அவனுக்கு ஏதோம் என்கிற பேர் உண்டாயிற்று. ஏதோம் சொன்னால் என்ன அர்த்தம்? மாம்ச இச்சை சொல்லிட்டு அர்த்தம். 31வது வசனம். அப்பொழுது யாக்கோபு இவன் எப்பன்னு காத்துன்னு பாருங்க. உன் சேஷ்ட புத்திர பாகத்தை இன்று எனக்கு விற்று போடு அப்படின்னு சொல்கிறான். அந்த சேஷ்ட புத்திர பாகம் சொல்லுகிறது குடும்பத்தில் தலைச்சின் பிள்ளைகளுக்கு அன்றைக்கு இருந்த அந்த உடன்படிக்கையின் ஆசீர்வாதம். அது அவங்களுக்கு அந்த ரெட்டிப்பான அந்த ஆசீர்வாதம் என்கிறது போல. அப்போது ஏசா சொல்கிறான், அதுக்கு இதோ நான் சாக போகிறேனே. பசி எடுத்த உடனே அவன் என்ன சொல்லிட்டான்? நான் சாக போகிறேனே, இந்த சேஷ்ட புத்திர பாகம் எனக்கு எண்ணத்திற்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ யாக்கோபு சொல்கிறான், இன்று எனக்கு ஆணையிட்டு கொடு என்றான். அவன் யாக்கோபுக்கு ஆணையிட்டு தன் சேஷ்ட புத்திர பாகத்தை அவனுக்கு விற்று போட்டான். ஒரு கப்பு கூழுக்காக அந்த உடன்படிக்கையின் ஆசீர்வாதத்தை, தேவனுடைய அபிஷேகத்தை, ஆவிக்குரிய அந்த ஆசீர்வாதத்தை அவன் விற்று போட்டான் என்று சொல்லப்படுகிறது. அதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய சபை விசுவாசிகளுக்கு அந்த சம்பவத்தை குறித்து எச்சரிக்கையாக வேதம் நமக்கு சொல்லும் பொழுது எபிரேயர் புஸ்தகம் 12வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க. 16வது வசனத்தில், ஒருவனும் வேசி கள்ளனாகவும் ஒருவேளை போஜனத்திற்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கட்டவனாக இராதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். அவன் கண்ணீர் விட்டு கவலையோடு தேடியும் மனம் மாறுதலை காணாமல் போனான். அபிஷேகத்தை அசட்டை பண்ணிட்டு, தேவனுடைய வார்த்தையை அசட்டை பண்ணிட்டு, தேவனுடைய வழிகளை அசட்டை பண்ணிட்டு, நான் என்னுடைய மாம்ச தேவையை, உலக தேவையை, அன்றாட வாழ்க்கையின் தேவையை, எனக்கு வாழ்வாதாரங்கள் வேண்டும், எனக்கு நல்ல படிப்புகள் வேண்டும். இப்போ நீங்கள் இந்தியா இலங்கையெல்லாம் நீங்கள் போனீங்கன்னு சொன்னாக்கா, இலங்கை எனக்கு எப்படின்னு தெரியல, இந்தியாவில் நீங்கள் போனீங்கன்னாக்கா உங்களுக்குலாம் டாக்டர் பட்டம் வேணுமா? காசு கொடுத்தா நீங்கள் வாங்கிடலாம். என்ன டிகிரி வேணும் உங்களுக்கு?
என்ன பட்டம் வேணும் உங்களுக்கு? நீங்கள் படிக்காமலேயே மாஸ்டர் டிகிரியை வாங்கிக்கொள்ளலாம், படிக்காமலேயே பேச்சுலர் டிகிரியை வாங்கிக்கொள்ளலாம், காசு கொடுத்தாக்கா எல்லாத்தையும் நீங்கள் வாங்கிக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அது பாருங்கள், படித்து அது பட்டம் பெற்று நம்ம அப்படியாக பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரியத்தை, இது நியாயமான ஒரு காரியம், அதை தவறான வழிகளில் அதை அடையும்படிக்காக பிசாசு அவன் செய்து விடுகிறான். இதையே தான் இப்போ யாக்கோபு அண்ணன்கிட்ட இருந்து அதை வாங்கினார் இல்லையா? இப்போ யாக்கோபும் அப்படியான அந்த மாம்ச இச்சையில் அவர் செயல்படுகிறார். எப்படின்னாக்கா ஆதியாகமம் 27வது அதிகாரத்துக்கு வரும்பொழுது அங்கே தகப்பனுடைய ஆசீர்வாதம் வேண்டும் என்பதற்காக இப்போ 19வது வசனத்தை பாருங்கள். 27வது அதிகாரம் 19வது வசனம், ஆதியாகமம் புஸ்தகம் 27:19. அப்பொழுது யாக்கோபு தன் தகப்பனை நோக்கி, நான் உமது மூத்த மகனாகிய ஏசா. யார் சொல்கிறது? யாக்கோபு சொல்கிறாரு, நான் உமது மூத்த மகனாகிய ஏசா, நீர் எனக்கு சொன்னபடியே செய்தேன், உம்முடைய ஆத்துமா என்னை ஆசீர்வதிக்கும்படிக்கு நீர் எழுந்து உட்கார்ந்து நான் வேட்டையாடி கொண்டு வந்ததை புசியும் என்றான். அப்பொழுது ஈசாக்கு தன் குமாரன் நோக்கி, என் மகனே, இது உனக்கு இத்தனை சீக்கிரமாக எப்படி கிடைத்தது, எப்படி அகப்பட்டது என்றான். அவன், உம்முடைய தேவனாகிய கர்த்தர் எனக்கு நேரிட பண்ணினார். அப்பாக்காரர் நான் மறிக்க போகிறேன், நீ போயிட்டு வேட்டையாடி எனக்கு சமைத்து கொண்டு வா, நான் அதை சாப்பிட்டு விட்டு உன்னை ஆசீர்வதிக்கணும்னு சொல்லிட்டு ஏசா கிட்ட, மூத்த மகன் கிட்ட சொல்கிறான்னா, அவன் தான் மூத்த மகன், அவனை ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதற்காக. இப்போ இதை கேட்டுக்கொண்டிருந்த ரெபேக்கா என்ன பண்ணுகிறா, இவன் அந்த சின்ன மகன் மேலே ரொம்ப பாசம் இல்லையா? பாசத்தை அதனால தான் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, பட்சபாதம் காட்டக்கூடாது. குடும்பத்தில் நீங்கள் ஒரு பிள்ளையோ 2 பிள்ளையோ 4 பிள்ளையோ 5 பிள்ளையோ 5 பிள்ளைகளையும் ஒரே மாதிரி அன்பு செய்யணும். ஆமேன். ஒரு பிள்ளையை அன்பு செஞ்சு இன்னொரு பிள்ளைய நீங்கள் குறைவாக நடத்தக்கூடாது. ஏசா அப்பாவுடைய செல்லம், யாக்கோபு அம்மாவுடைய செல்லம். அம்மா சொல்லுது, நீ போயிட்டு மந்தையில் ஒரு ஆட்டுக்குட்டியை பிடிச்சிட்டு வா, நான் உனக்கு நல்லா சமைச்சு கொடுக்குறேன், நீ அதை அப்பா கிட்ட கொடுத்துட்டு அவர் உன்னை ஆசீர்வதிப்பார்னு சொல்லிட்டு. அப்போ யாக்கோபு சொல்கிறான் 12வது வசனத்தில், ஒருவேளை என் தகப்பன் என்னை தடவி பார்ப்பார், அப்பொழுது நான் அவருக்கு எத்தனாய் காணப்பட்டு என் மேல் ஆசீர்வாதத்தை அல்ல சாபத்தை வர பண்ணி கொள்வேனே என்றான். அதற்கு அவன் தாய், என் மகனே, உன் மேலே வரும் சாபம் என் மேலே வரட்டும், நான் சொல்கிறத மட்டும் நீ கேளு, போய் சொல்கிறத போய் செய்யி அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஆலோசனை கொடுக்கிறாள். அதே போல் அவன் அப்படி செய்து அன்றைக்கி அந்த ஆசீர்வாதத்தையும் அவன் என்ன பண்ணுறான், பெற்றுக்கொள்ளுகிறான். அப்போது ஒரு ஆசீர்வாதம், தகப்பனுடைய ஆசீர்வாதங்கிறது நன்மையான ஒரு காரியம், அல்லேலூயா. ஆனால் அதை தந்திரத்தினால, ஏமாற்றுகிறதுனால, நய வஞ்சகத்தினால, பொய் சொல்லுகிறதுனால அந்த ஆசீர்வாதத்தை அவன் அடைந்தான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அதுக்கு பேர் தான் இந்த கல்லுகளை அப்பமாக மாற்றி சாப்பிடுகிறது. என் தேவன் என்னுடைய குறைவைகளெல்லாம் கிறிஸ்துவுக்குள் மகிமையினாலே நிறைவாக்குவார். கர்த்தர் என்னுடைய மேய்ப்பராக இருக்கிறபடியினால் நான் தாட்சி அடைந்து போகிறதே இல்லை. பாருங்க, உலக காரியங்களில் மாத்திரம் கிடையாது, எல்லா காரியங்களையும் ஒரு குறைவு இல்லாமல் என்னை ஆசீர்வதிக்கிற நல்ல மேய்ப்பன் எனக்கு இருக்கிறார். ஆகினால் நான் கல்லுகளை அப்பங்களாக மாற்றிக்கொண்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ இன்றைக்கி தேவனுடைய பிள்ளைகளை தேடி பிசாசு அப்படி தான் வருகிறான். நீ தனிமையாக இருக்கிற நேரம், யாருமே இல்லை பாரு, நீ இந்த பாவத்தை செய்யி அப்படின்னு சொல்லிட்டு வருவான். அல்லது உனக்கு நிறைய நெருக்கடிகள் இருக்கிறது, இதில் போய் நீ என்ன பெருசாக உத்தமத்தில் இருக்கிற, இந்த திருட்டு வேலையை பாரு, அல்லது தந்திரமான காரியத்தை செய்யி, அல்லது அரசாங்கத்தை ஏமாத்து, அல்லது மனுஷர்களை நீ ஏமாத்து அப்படின்னு சொல்லிட்டு பிசாசு உனக்கு செய்து விடுவான் இல்லையா? உனக்கு பணம் தேவை, உனக்கு என்ன வானத்தை கிழித்து கொட்ட போகுது, உனக்கு வேறு யாராவது கொடுக்க போகிறாங்க, இது நீ பொய்யான வழியில் நீ சம்பாதித்துக்கொள். அல்லது நீ நிறைய நாளாக இந்த ஆசீர்வாதத்துக்காக நீ காத்துன்னு இருக்கிற, நீ எவ்வளோ நாள் தான் நீ காத்துன்னு இருப்ப, நீ உன்னுடைய சொந்த பலத்தில் நீ இதை செய்து விடு அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா? அப்போது பிசாசு இப்படி தான் தேவனுடைய பிள்ளைகளை அவன் சோதித்து அந்த பாவத்தில் அவன் விழுந்து போகும்படிக்காக செய்து விடுகிறான். அதுக்கு ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து என்ன பதில் சொன்னார்? அந்த சாத்தானுக்கு என்ன சொன்னார்னாக்கா, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வசனத்தினாலையும் வார்த்தையினாலையும் பிழைப்பான். ஆமேன். அப்படி சொல்லிட்டு சொல்லும் பொழுது, இப்போ உதாரணத்துக்கு வசனத்தினால பிழைக்கிறது அப்படி சொல்லும் பொழுது, இப்போ என்னுடைய சரீரத்தில் ஒரு வியாதி இருக்கிறது, பலவீனம் இருக்கிறது. அப்போ நான் என்ன பண்ணுறேன், வசனம் என்ன சொல்லுகிறது அதை பற்றி இல்லையா? 1 பேதுரு 2:24 வாசிக்கும் பொழுது, அவர் தாமே தமது சரீரத்தில் நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளாலே குணமானீர்கள். இப்போ வசனத்தினாலே பிழைப்பான்னு சொல்லிட்டு சொல்லும் பொழுது, இந்த வசனத்தை தான் நம்ம என்ன பண்ணுறோம், அதை எடுத்து வைத்து அதை நம்ம விசுவாசிக்கிறோம், அறிக்கை செய்கிறோம். ஆமேன். அந்த சரீர ஆரோக்கியத்தை நம்ம விசுவாசத்தினால பெற்றுக்கொள்கிறோம். இது ஒரு விதம். ஆனால் வசனத்தினால் பிழைக்கிறதுன்னு சொல்லும் பொழுது
என்னுடைய வாழ்க்கைக்கான வழிகாட்டுதல் தேவனுடைய வார்த்தை தான். அப்போ தேவனுடைய வார்த்தை பொதுவாக என்ன சொல்லுகிறது? நீ பொய் சொல்லாத, நீ தில்லுமுள்ளு பண்ணாத, நீ பாவ வழிகளில் செய்யாத, நீ ஏமாற்றாத, நீ உத்தமனாக உன்னை காத்துக்கொள், நீ உண்மையாக இரு, நீ கர்த்தருக்கு பயந்து நட. ஆமீன். இதெல்லாம் தான் தேவனுடைய வார்த்தையின் வழிகள். அப்போ இப்படி தான் நான் அதில் பிழைக்கிறேன் என்பதாக. அப்போ எனக்கு அந்த ஆவிக்குரிய யுத்தம் எங்கே உண்டாகுகிறது? ஆவிக்குரிய யுத்தம் எங்கே உண்டாகுகிறதுன்னு சொன்னாக்கா, தேவனுடைய வழிகளுக்கு விரோதமாக நான் என்னை நடக்க பண்ணுவதற்கான அந்த சோதனை வரும்பொழுது அங்கே இதுதான் தேவனுடைய சித்தமா, தேவனுடைய வழிகள் இதுதானா, தேவன் இதை ஆசீர்வதிப்பாரா, தேவனுக்கு இதில் பிரியம் உண்டாகுமா, இதில் தேவனிடத்தில் ஜெபித்து அவர் நடத்தட்டுன்னு சொல்லி நம்ம காத்து நிற்கிறோமா, அப்படி என்கிறதுல தான் அந்த யுத்தம் உண்டாகி விடுகிறது. மத்தேயு 4:4 எடுத்துக்கொள்ளுங்க. அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. எங்கே எழுதியிருக்கிறது அப்படின்னு சொன்னாக்கா, அந்த வசனத்துக்கு பக்கத்தில் உங்களுடைய பேனாவால் எழுதி கொள்ளுங்க. உபாகமம் 8:3. அங்கே தான் அந்த வார்த்தை வருகிறது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வானத்திலிருந்து மன்னாவை பொழிந்து தேவன் போஷித்தார். வேறு விதமாக போஷிச்சு இருக்கலாம். டெய்லி தான் அந்த மன்னா பொழியும். டெய்லி போயிட்டு அதை எடுத்துக்கொண்டு வர வேண்டும். மறுநாளுக்கு வச்சாக்கா அது இருக்காது. ஓய்வு நாளுக்கு முன்னாடி நாளில் 2 மடங்காக நீங்கள் எடுத்து வச்சுக்கொள்ளலாம். அப்போ அது கெட்டு போகாது. அதன் மூலியமாக அந்த ஜனங்களுக்கு என்ன போதிக்கிறாருன்னு சொன்னாக்கா, நீ என்னை சார்ந்து கொண்டு வாழ வேண்டும். அல்லேலூயா. உன்னுடைய தேவைகளை எல்லாம் நான் சந்திப்பேன். அனுதினமும் நீ என்னை தேடு, அனுதினமும் என்னை சார்ந்து கொள். உன்னுடைய அன்றாட தேவை, உலக வாழ்க்கைக்கு தேவையான காரியங்கள் எல்லாவற்றுக்கும் நீ என்னை சார்ந்து கொள். உனக்கு நான் ஆலோசனை கொடுக்குறேன், உனக்கு நான் வழிகாட்டுதலை தருகிறேன், உன் தேவைகளை எல்லாம் நான் சந்திக்கிறேன், உன்னை நான் பாதுகாக்கிறேன், உன்னை நான் உயர்த்துகிறேன், உன்னை நான் மேன்மைப்படுத்துகிறேன், உனக்கு ஐஸ்வர்யத்தை நான் கொடுக்கிறேன், சம்பத்தை நான் கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. இதைத்தான் தேவன் சொல்லுகிறார். ஆமென். அப்போ அந்த வசனத்தை எடுத்து தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்கே கையாளுகிறார். அப்போ எனக்கு அந்த யுத்தம் எப்படி சொன்னாக்கா, உங்களுக்கு நேரடியாக ஒரு வசனம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவரே, இது பொய்யான வழியா, இது ஏமாற்றுகிற வழியா, இது தில்லுமுள்ளு பண்ணுகிற வழியா, இது என்னுடைய உத்தமத்திலிருந்து என்னை குறைந்து போக பண்ணுகிறதா, இது என்னை பரிசுத்தத்திலிருந்து என்னை விழுந்து போக பண்ணிவிடுமா, இதில் அதுவும் நான் உண்மையாக இல்லாமல் இது போய்விட பண்ணிவிடுமா அப்படிங்கிறத நீங்கள் ஆராய்ச்சி பார்க்கும்போது நீங்கள் என்ன தான் பண்ணுறீங்க? வசனத்தினாலே நீங்கள் பிழைக்கிறீர்கள். எத்தனை பேருக்கு விளங்குகிறது? எத்தனை பேர் வசனத்தினால பிழைக்கலான்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க? இதுதான் ஆவியானவரால் நடத்தப்படக்கூடிய ஒரு வாழ்க்கை. வசனத்தினால நடத்தப்படுகிற வாழ்க்கை தான் ஆவியினாலே நடத்தப்படக்கூடிய ஒரு வாழ்க்கை. விசுவாசத்தினால் நடத்தப்படுகிற வாழ்க்கைன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? நான் அப்படியே கண்ணை கட்டி என்னை காட்டுக்குள்ளே விட்டுட்டாங்க, நான் எங்கே போய் காலை வைக்கிறேன்னு எனக்கு தெரியல, அது கிடையாது விசுவாச வாழ்க்கை. தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கிறதுக்கு பேர் தான் விசுவாச வாழ்க்கை. அந்த பகுதி முடியும் பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அப்படி தேவனுடைய சித்தத்துக்கு கீழ்ப்படிந்தபடினால வான தூதர்கள் அவருக்கு பணிவிடை செய்தார்களாம். இவன் என்ன சொல்கிறான்? பிசாசு கல் அப்பமா மாற்றி சாப்பிடுன்னு சொல்லிட்டு. ஆனால் தேவனுடைய தூதர்களே அங்கே அந்த அப்பத்தையும் தண்ணீரையும் குடித்து அவரை பலப்படுத்தினார்கள். ஆமேன். சரி, இப்போ 2வது சோதனைக்குள்ளே நம்ம போவோம். மத்தேயு 4:5-7 இந்த வசனங்களை வாசிக்கிறேன். அப்பொழுது பிசாசு அவரை பரிசுத்த நகரத்துக்கு கொண்டு போய் தேவாலயத்து உப்பருகையின் மேல் அவரை நிறுத்தி, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் தாழகுதியும், ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார், உமது பாதம் கல்லிலிடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதை எழுதியிருக்கிறது என்று சொன்னான். இது எங்கே நடக்கிறது? இப்போ வனாந்தரத்திலேருந்து கொண்டு வந்துட்டான். தேவனுடைய அந்த எருசலேம் ஆலயத்தினுடைய உப்பரிகையின் மேலே அந்த உச்சியில் இயேசுவை நிற்க வைத்து விட்டு அவன் சொல்லுகிறான், இப்போ நீங்கள் அங்கேருந்து கீழே குதியும். நீங்கள் குதிச்சிங்கன்னு சொன்னாக்கா 91வது சங்கீதத்தில் வேத வசனம் சொல்லுகிறது போல, அவர் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிட்டு நம்முடைய பாதம் கல்லிலிடராதபடிக்கு கரங்களிலே ஏந்தி கொண்டு செல்லுவார் அப்படி சொல்லி அங்கே வசனத்தில் எழுதியிருக்கிறது இல்லையா? ஏன்னா இவர் வசனத்தினால தான் சாத்தானை முதல் சோதனையை ஜெயித்தார். இவர் பிசாசும் வசனத்தை கொண்டு வருகிறான். அப்போ பிசாசுக்கு வசனம் தெரியும். அந்த ஆலயத்திலிருந்து நீங்கள் குதிக்கணும். ஏன் குதிக்கணும்? நீர் அதன் மூலியமாக தேவனுடைய குமாரன் என்று சொல்லிட்டு நிரூபிக்க வேண்டும். ஏன்? இப்போ ஒரு மனுஷன் ஆலயத்திலேருந்து கீழே குதிக்கும் பொழுது வான தூதர்கள் அப்படியே பறந்து இப்படி கையில் ஏந்தி கொண்டு அப்படியே கீழே அவர் மெதுவாக விட்டாக்கா தேவனுடைய ஆலயம் எப்பொழுதுமே திரள் கூட்ட ஜனங்கள் இருப்பாங்க. அப்போ ஜனங்கள்லாம் பார்ப்பாங்க, பாருங்கள் எங்கே தேவனுடைய ஆலயத்தில். அப்போ பார்க்கும்பொழுது, ஓ இவர் மேலேருந்து கீழே குதிச்சார், வான தூதர்கள் கையில் ஏந்திட்டு கொண்டு போனார்கள், அப்போ இவர் தான் தேவனுடைய குமாரன், ஓ இவர் தான் மேசியா அப்படின்னு சொல்லிட்டு ஜனங்கள் ஏற்றுக்கொள்ளுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஏசு அப்படி செஞ்சிருந்தா என்ன ஆகியிருக்கும்? வான தூதர்கள் காப்பாற்றிருக்க மாட்டாங்க, தரையில் தான் அவர் கீழே
விழுந்து போயிருப்பார். ஏன்னு சொன்னாக்கா சாத்தான் வசனத்தை கொண்டு வருவான், ஆனால் அந்த வசனத்தை அவன் மாற்றி சொல்லிவிடுவான். அங்கே 91வது சங்கீதத்துக்கு வாங்க, அங்கே எப்படி ஒரிஜினலாக எப்படி ஏதி இருக்குது பாருங்க. 11வது வசனம், உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படிக்கு உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார், உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளிலே ஏந்தி கொண்டு போவார்கள். அங்கே சாத்தான் விட்டுட்ட பகுதி எதுன்னு சொல்லி கேட்டிங்கனாக்கா, அந்த முதல்ல இருக்கக்கூடிய ஒரு 4 வார்த்தைகள், உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படிக்கு அப்படிங்கிறத அவன் விட்டு விட்டான். அதுக்கு பதில் அவன் என்ன சொல்லிட்டான், நீர் மேலிருந்து கீழே குதியும், அப்பொழுது தூதர்களுக்கு அவர் கட்டளையிட்டு உம்முடைய பாதம் கல்லில் இடராதபடிக்கு கரங்களில் ஏந்தி கொண்டு செல்லுவார்கள் சொல்லிட்டு. ஆனால் உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படிக்கு, அது ரொம்ப முக்கியமான காரியம். கர்த்தருடைய வழிகளில் நீங்கள் நடக்கும்பொழுது தான் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை அவர் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிட்டு அவர் பாதுகாக்கிறார். வழி விலகி போகும்பொழுது தேவன் அங்கே அவர் பாதுகாக்கிறது இல்லை. இது மாம்சத்தின் பெருமை. 1 யோவான் 2:16 நம்ம வாசித்ததில் 2வது வரக்கூடிய மாம்சத்தின் பெருமை. நீ சாதிச்சு காட்டு, நீ உன்னை யார் என்று சொல்லு, எனக்கு நீ அங்கேருந்து குதிச்சாக்கா சபையில் ஜனங்கள் எல்லாருமே உன்னை பார்ப்பார்கள், அப்போ உன்னை மெச்சிக்கொள்வார்கள், உன்னை புகழ்வார்கள், உன்னை பாராட்டுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்வைக்காக நம்ம தேவன், இது தேவனுடைய சபை அட்மாஸ்பியர். எந்த சூழ்நிலை இது எங்கே நடக்குது? இது வனாந்தரத்தில் நடக்கலை. வனாந்தரம் உலக தேவைகள். 2வது எங்கே நடக்கிறது? தேவனுடைய ஆலயத்தில், தேவனுடைய உப்பரிகையின் மேலே கொண்டு போயிட்டான், எருசலேம் ஆலயம். அங்கே பார்வைக்காக செய்யக்கூடிய காரியங்கள், ஆவிக்குரிய காரியங்கள் கூட நீங்கள் ஜனங்கள் பார்க்குறாங்க, ஜனங்கள் பேசுகிறார்கள், அவங்களுடைய பாராட்டுதலை பெற்றுக்கொள்வதற்காக நீங்கள் செய்வீங்கன்னு சொல்லி சொன்னாக்கா, அதுதான் தேவனுடைய ஆலயத்திலிருந்து கீழே குதிப்பதற்கு அடையாளமாக இருக்கிறது. அதே சமயத்தில் தேவனுடைய வசனத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டு அதை தப்பான விதத்தில் நீங்கள் பயன்படுத்தி விடும், அதை திரித்து நம்ம சொல்லிவிடும் பொழுது இல்லையா, பல நேரத்தில் நம்ம கேட்போம், தேவன் என்னுடைய வாழ்க்கையில் இருந்தாக்கா ஏன் இப்படி அனுமதிச்சார், தேவன் என்ன அன்பு செய்தாருன்னு சொன்னாக்கா ஏன் இந்த காரியத்தை எனக்கு செய்தார், கடவுள் மரத்தை வச்சவன் தண்ணியை ஊற்றுட்டோம், நான் இந்த பிரச்சனையில் மாட்டிக்கொண்டு இருக்கேன்னு கடவுள்னு ஒருத்தர் இருந்தாக்கா அவர் என்னை காப்பாற்றட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. உன்னை யார் அந்த பிரச்சனையில் போய் சிக்க சொன்னா? நானே போய்ட்டு அந்த பிரச்சனையில் சிக்கிக்கொள்ளுகிறேன். அவன் தன்னுடைய சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு இச்சை கற்பம் தரித்து அவன் பாவத்தை பெற்றெடுக்கிறான்னு சொல்லிட்டு வேதம் சொல்லுகிறது. நம்ம ஞானம் இல்லாமல் தீர்மானங்கள் எடுத்து நம்ம தேவனுக்கு பிரியமில்லாத வழியை விட்டு விலகி நடந்து கடவுள் இருந்தாக்கா கடவுள் இந்த காப்பாற்றட்டும். கடவுள் ஏன் தான் அந்த வியாதியை கொடுத்தாரோ, ஏன் தான் அந்த கடன் பிரச்சனையை கொடுத்தாரு, கடவுள் அவனுக்கு கொடுத்தாரு இல்லையா? கடவுள் அதை கொடுக்கல. நம்ம அந்த வருமானத்துக்கு ஏற்ற விதமாக செலவு பண்ணாமல் நம்முடைய பெருமையை காட்டுவதற்காக சில நேரத்தில் அவன் கல்யாணத்தை அப்படி பண்ணிட்டான் பாரு, அப்போ நானும் நல்லா அதை விட டபுளாக நான் செய்து காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஆடம்பரமாக பண்ணுகிறதுல தப்பு இல்லை. ஆனால் அதுக்கு ஏற்ற வருமானம் எனக்கு இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதுக்கு ஏற்ற சேமிப்பு எனக்கு இருக்க வேண்டும், அதுக்கு ஏற்ற சக்தி எனக்கு இருக்க வேண்டும். அப்படி செய்யும் பொழுது நீங்கள் என்ன சந்தோஷத்தை வெளிப்படுத்துவதற்காக தான் கொண்டாட்டத்தை நம்ம பண்ணுகிறோம். அப்போ உங்களுடைய சந்தோஷத்தை நீங்கள் வெளிப்படுத்தலாம். ஆனால் கடன் வாங்கி சிலவங்க கல்யாணத்தை பண்ணுங்க, நான் கடன் பட்டு போயிட்டேன், அதிலேயே அழிந்து போயிட்டேன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தேவனுடைய பிள்ளைகள் இருக்கக்கூடாது. வக்கான்ஸு போகிறதுக்காகவே கடனை வாங்கி அந்த வக்கான்ஸு போயிட்டு வந்தது 1 மாதம்தான், ஆனால் அதை அடைக்கிறதுக்கு அது ஆயிடுச்சு 6 வருஷம். ஏன் தான் இந்த கடவுள் என்னை இப்படியாக கடன் உடலில் வச்சு நடத்தின்னு இருக்கிற, எப்போ தான் எனக்கு விடிவு காலம் வரப்போகிறது அப்படின்னு உன்னை யார் ஆலயத்திலேருந்து கீழே குதிக்க சொன்னது? மத்திய 6வது அதிகாரத்தில் நீங்கள் திருப்பி கொள்ளும் பொழுது ஆவிக்குரிய காரியங்களில் மேன்மைக்காக பெருமைக்காக செய்யக்கூடாது என்கிறதை அங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார். பார்வைக்காக செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆண்டவர் இயேசு அங்கே தான் கற்றுக் கொடுக்கிறார். பிற்பாடு பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே அந்த ஜபத்தை 9வது வசனம் 10வது வசனத்தில் ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிறார். பல நேரங்களில் விசுவாசிகள் சபையில் ஜெபிக்கும் போது எப்படி ஜெபிக்கிறது? பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவேன்னு சொல்லி ஜெபிக்கிறது கிடையாது, பக்கத்தில் இருக்கிற விசுவாசியே என்று தான் ஜெபிக்கிறாங்க. ஏன்னாக்க அந்த ஜபத்தை கேட்கறது யாரு? விசுவாசிகள் தான் கேட்குறாங்கன்னு சொல்கிறதுக்காக விசுவாசிகள் கிட்ட தாம எந்த அளவுக்கு பெரியவங்க, எவ்வளோ வல்லமையானவங்க, எவ்வளோ ஆவிக்குரியவர்கள்ங்கிறத காண்பிக்கிறதுக்காக ஜெபிக்கிறதாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்கே சொல்லுகிறார். ஜெபத்தில் என்னுடைய ஃபோக்கஸ், என்னுடைய நோக்கம் தேவனாக இருக்க வேண்டும். ஜெபத்தை அவர் தான் கேட்குறார், அவர்கிட்ட தான் நான் ஜெபிக்கிறேன். பார்க்குறவங்க கேட்குறவங்க அது மார்க் போடுறாங்களோ மார்க் போடலையோ, உங்களை குறித்து எப்படி நினைக்கிறாங்களோ எப்படி நினைக்கலையோ, ஆனால் தேவன் அந்த ஜெபத்தை அவர் கேட்கிறார். அங்கே அந்த ஆவிக்குரிய காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. பாங்க தான தர்மம் பண்ணும் பொழுது
சொல்ற 2வது வசனத்தில், ஆகையால் நீ தான தர்மம் செய்யும் பொழுது மனுஷரால் புகழப்படுவதற்கு மாயக்காரர் போல ஆலயங்களிலும் வீடுகளிலும் செய்வது போல உனக்கு முன்பாக தாரை ஊதுவியாத. கொடுக்கறது 10 ஏர், அதை நல்லா அந்த தாரை ஊதுறாங்க இல்லையா, அந்த என்ன சொல்கிறாங்க, நாதஸ்வரத்தை ஊதி ஊரெல்லாம் கூட்டி டம்மு டம்முன்னு அடித்து, நான் இந்த மகளுக்கு 10 ஏரோ கொடுக்க போகிறேன், ஊரெல்லாம் வாங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கறது 10 ஏரோ. அதுக்கு மேலே மடித்து தம்பட்டம் அடித்து அந்த மனுஷர் புகழுவதற்காக அப்படின்னு சொல்லிட்டு அந்த தான தர்மம் செய்கிற காரியத்தில். அடுத்தது, நீ ஜெபம் பண்ணும்பொழுது 5வது வசனத்தில், அன்றியும் நீ ஜெபம் பண்ணும்பொழுது மாயக்காரரை போல இருக்க வேண்டாம், மனுஷர் காணும்படியாக. முதல்ல என்ன சொன்னார், மனுஷரால் புகழப்படுவதற்காக சொன்னார். இங்கே மனுஷர் காணும்படியாக ஜெப ஆலயங்களிலும் வீதிகளின் சந்திகளிலும் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள், அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ சபையில் ஜெபிக்கக்கூடாதா, இல்லை பொதுவான இடத்துல நின்று நம்ம ஜெபிக்கக்கூடாதா? தவறு கிடையாது, கட்டாயமாக ஜெபிக்கிறோம். இங்கே சபையில் நம்ம ஜெபத்தில் நம்ம வழி நடத்துகிறோம். ஆராதனை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முழங்கால் படியிட்டு நம்ம ஜெபிக்கிறோம். இதையெல்லாம் நம்ம செய்கிறோம். அல்லது கொஞ்ச நேரம் பெரிய ஜெபம் செய்யக்கூடாதா? தாராளமாக செய்யலாம். இப்போ நம்ம அந்த டைம் ஒழுங்குக்காக 2 நிமிஷம் தான் நீங்கள் ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லி விடுகிறோம். டைமை கீப் அப் பண்ணுகிறது கொஞ்சம் நல்லது. உபவாச கூட்டங்களில் அல்லது நம்ம அதிகாலை ஜெபத்தில், வெள்ளிக்கிழமை கூட்டங்களில் இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்து எக்ஸ்ட்ராவாக ஜெபிக்கிறோம். ஆராதனை சொல்லும்பொழுது ஆராதனை ஒரு டைமுக்குள்ளாக உட்பட்டதாக இருக்கிறது. சரி, ஆனால் அதை பற்றி இங்கே சொல்லலை. அவர் எதை பற்றி சொல்கிறாருனாக்கா, மனுஷர் காணும்படிக்காக. மனுஷர் கண்டு இவங்க ரொம்ப ஆவிக்குரியவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு மனுஷரால் புகழப்படுவதற்காக, மனுஷர் காணுவதற்காக. அப்போ தேவன் நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார். மனுஷர்கள் உங்களுடைய வாயை தான் பார்க்குறாங்க, உங்களுடைய பேச்சுக்களை தான் பார்க்கிறார்கள். ஆனால் தேவன் இருதயத்தை பார்க்கிறார். அப்போ அந்த ஜெபத்தில் என்னுடைய நோக்கம் தேவனாக இருக்க வேண்டும். ஆண்டவர் இயேசு சொல்லிட்டாரு, நீ பார்வைக்காக ஜெபம் பண்ணக்கூடாது. அதனால தான் பாஸ்டர் நான் சபைக்கு வந்தால் மௌனமாக இருக்கிறேன். தவறு. மௌனமாக ஜெபிக்கிற நேரம் இருக்கிறது. உங்களுடைய அறைக்குள்ளாக நீங்கள் மெல்லிய குரலில் ஜெபிக்கிறது இருக்கிறது. அல்லது நீங்கள் வீட்டில் நல்லா சத்தமாக ஜெபிக்கிறது இருக்கிறது. பொதுவான இடத்துல நம்ம வரும்பொழுது ஆண்டவர் இன்றைக்கி நம்ம வாசிக்க வேண்டிய அந்த சங்கீதம் 81வது சங்கீதத்தில் சொல்கிறார், உன் வாயை விரிவாய் திற, அதை நான் நிரப்புவேன். சபையில் நம்ம ஜெபிக்கும்பொழுது ஊக்கமாக ஜெபிக்கிறோம், போராடி ஜெபிக்கிறோம், உற்சாகமாக ஜெபிக்கிறோம். அதே சமயத்தில் மௌனமாக ஜெபிக்க வேண்டியது இருக்கிறது. அடுத்தது அதே பகுதியில் ஆண்டவர் 16வது வசனத்தில் சொல்கிறார், நீங்கள் உபவாசிக்கும் பொழுது மாயக்காரரை போல முகவாடலாய் இருதயங்கள். அப்படியே முகமெல்லாம் வாடி, என்னப்பா பண்ணுறேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இல்லை இல்லை என்ன பிரச்சனை சொல்லு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. உங்களுக்கு தெரியுமா, நான் 40 நாளாக உபவாசம். ஐயோ என் செல்லம், என் கண்ணு, நீ 40 நாளாக உபவாசம் இருக்கிற, ஓ உனக்கு நான் அதுக்காக ஒரு மகுட விழா நான் செய்கிறேன். அப்படியே செய்து விட முடியும்? கிடையாது. பாருங்கள், அதுக்காக நான் உபவாசம் பண்ணும்போது மற்றவர்களுக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு கிடையாது. ஆமேன். மற்றவர்களை உற்சாகப்படுத்துவதற்காக, மற்றவர்களை அந்த ஆவிக்குரிய காரியத்தில் வழிநடத்தும்படிக்காக, மற்றவர்களுக்குள்ள அந்த விசுவாசம் உண்டாக்கும்படிக்காக அந்த விதமாக நம்ம சொல்லலாம், அதை படிப்பிக்கலாம். ஆமேன். ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்லுகிறது எதுன்னு சொல்லி கேட்டாக்கா, நீங்கள் உபவாசம் பண்ணும்போது மாயக்காரரே போல முகவாடலாக நீங்கள் செய்யக்கூடாது, அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்தார்கள். ஆனால் நீ உபவாசம் பண்ணும்போது என்ன பண்ணணுமா, தலையில் எண்ணெயை போட்டு தலையை சீவுன்றார். உபவாசம் பண்ணும்போது அப்படி சாம்பல் முகம் மாதிரி இருந்து விடாத நீ. ஹல்லேலூயா. அப்போது இந்த ஆவிக்குரிய காரியங்களில் நம்ம மேன்மை பாராட்டி விடக்கூடாது. சில நேரத்தில் சாட்சிகள் சொல்வதற்காக டெலிஃபோனில் சொல்கிறாங்க. டெலிஃபோனில் சொல்லும்போது அதை ஒரு ஒழுங்கான விதத்தில் சொல்லுகிறார்கள். எப்படி நம்ம சாட்சி சொல்லணும்? நான் சொல்லக்கூடிய சாட்சி தேவனை கனப்படுத்த வேண்டும், தேவனுடைய ஊழியரை கனப்படுத்த வேண்டும், தேவனுடைய சபையை கனப்படுத்த வேண்டும். ஏன்னா சபை நம்ம இங்கே வரும்போது எல்லாருமே ஜெபிக்கிறோம், ஜெபிக்கிற சபை இது. ஆமேன். அதிகாலையில் 5 மணிக்கு ஜெபிக்கிறோம், உபவாச கூட்டங்களில் ஜெபிக்கிறோம், வெள்ளிக்கிழமையில் வரும்போது ஜெபிக்கிறோம், சபையில் ஆராதனையில் நம்ம ஜெபிக்கிறோம். அப்போ டெலிஃபோனில் சொல்லும் போது எனக்கு கொஞ்சம் நல்லா தான் கேட்குற மாதிரி தான் இருக்குது. இங்கே முன்னாடி நின்ன மாத்திரத்தில் ஜனங்கள் அதை ஒரு விதமாக மாற்றி விடுகிறார்கள். தங்களை மேன்மைப்படுத்துகிற விதமாக அங்கே சொல்லிவிடக்கூடாது. ஆமேன் சொல்லுங்க. அப்போ அந்த தாழ்மையில் நாம் இருக்கும்படிக்காக அப்படி செய்து விடும்பொழுது அதுதான் ஆலயத்தினுடைய உப்பருகையிலிருந்து கீழே விழுந்ததற்கு அது அடையாளமாக இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அப்படி செய்யல. பாருங்க, 1 சாமுவேல் 15வது அதிகாரம் 22. அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும்
பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமோ? பலியை பார்க்கலும் கீழ்ப்படிதலும் ஆட்டு கடாக்களின் நினத்தை பார்க்கலும் செவி கொடுத்தலும் உத்தமம். நான் பலி செலுத்தலாம், துதி பலி செலுத்துகிறோம், காணிக்கை பலிகள் இருக்கிறது, தசம பாகம் என்கிறது ஒரு பலி, சுவிசேஷம் ஊழியம் அறிவிக்கிறது என்கிறது ஒரு பலி, ஒரு தியாகம். ஆமேன். இதெல்லாம் நம்ம செய்கிறோம். ஆனால் இதை விட எல்லாற்றையும் காட்டிலும் கீழ்ப்படிதல் ரொம்ப முக்கியம், தாழ்மை ரொம்ப முக்கியம். அப்போ இந்த பகுதியில் நீங்கள் பார்க்கும் பொழுது சவுல் ராஜா அவனை தேவன் ராஜாவாக ஆக்கினது பிற்பாடு பல காரியங்களில் அவன் கீழ்ப்படியாதவனாக, தேவனுடைய சித்தத்தை முழுமையாக நிறைவேற்றாதவனாக அவன் நடந்திருக்கிறது அந்த வேத பகுதியில் நீங்கள் பார்க்க முடியும். 15வது அதிகாரத்தில் அது இருக்கிறது. 9வது வசனத்தை பாருங்கள். சாமுவேல் தீர்க்கதரிசி தேவனுடைய ஊழியக்காரன், இவன் ராஜா, இவங்கிட்ட சொல்லி அனுப்புகிறார், நீ போயிட்டு அமேலேக்கை போயிட்டு சங்கரிச்சுட்டு வந்துடு, அங்கே ஆடு மாடுகள் ஆண்கள் பெண்கள் பிள்ளைகள் எல்லாரையும் நீ சங்கரிச்சுட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு இவனை அனுப்புகிறார். சவுல் ராஜாவை சாமுவேல் தீர்க்கதரிசி தேவன் சொல்லி அனுப்புகிறார். இவன் சொன்னதுபடி போனான் தான், யுத்தம் பண்ண போனான். அப்போ கீழ்ப்படிதல் இருக்கிறது, கொஞ்சம் கீழ்ப்படிதல் இருக்கிறது. ஆனால் 9வது வசனம் வரும்பொழுது சவுலும் ஜனங்களும் ஆகாகியும் ஆடு மாடுகளில் முதல் தரமானவைகளையும் 2ஆம் தரமானவைகளையும் ஆட்டுக்குட்டிகளையும் நலமான எல்லாவற்றையும் அழித்து போட மனதில்லாமல் தப்ப வைத்து அற்பமானவைகளும் உதவாதவைகளுமான சகல வஸ்துக்களையும் முற்றிலும் அழித்து போட்டான். இதான் அரைக்குறையாக கீழ்ப்படிதல். எனக்கு சொகுசாக இருந்தாக்க கீழ்ப்படுகிறேன், எனக்கு சொகுசாக இருந்தாக்கா கீழ்ப்படிய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. 12வது வசனத்தில் பாருங்கள். மறுநாள் அதிகாலமே சாமுவேல் சவுலை சந்திக்க போனான். அப்பொழுது சவுல் கர்மேலுக்கு தனக்கு ஒரு ஜெயஸ்தம்பம் நாட்டி, நான் கர்த்தர் சொன்னது போல் அமலேக்கை போய் முறியடிச்சுட்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டு தனக்கு ஜெயஸ்தம்பத்தை அவன் நாட்டுகிறானா. அதான் மாம்சத்தினுடைய பெருமை என்பதாக தனக்கு ஜெயஸ்தம்பத்தை அவன் நாட்டி பின்பு பல இடங்களில் சென்று, அப்போ பல இடங்களுக்கு போயிட்டு அவர் அந்த மாதிரி அவருடைய ஜெயஸ்தம்பத்தை அவர் நாட்டி கொண்டு இருக்கிறார். யார்? சவுல் ராஜா ஜெயஸ்தம்பத்தை நாட்டி பின்பு கில்காலுக்கு போனான் என்று சாமுவேலுக்கு அறிவிக்கப்பட்டது. இப்படி பல காரியங்களில் பாருங்கள், இந்த சவுல் ராஜா தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியில். இன்னொரு சமயத்தில் யுத்தம் வந்துவிட்டது. பெலிஸ்தர்கள் யுத்தத்துக்கு வந்துட்டாங்க. கடற்கரை திரளத்தனையாக ஜனங்கள் வந்துட்டாங்க. 13வது அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது அந்த யுத்தத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தேவனுடைய ஊழியக்காரன் சாமுவேல் தான் அங்கே சர்வாங்க தகன பலியை இட்டு தேவனிடத்தில் ஜெபித்து அப்படி தான் யுத்தத்துக்கு போக வேண்டும். சாமுவேல் சொல்லியிருந்தார் 7 நாள் ஆகும் நான் வருத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இவன் 7 நாள் காத்துன்னு சாமுவேல் வருத்துக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அப்போ என்ன பண்ணுறான், இவனே சர்வாங்க தகன பலிகளை எடுக்கிறான். இவன் ராஜா பாருங்க, இவன் அதை செய்யக்கூடாது. தீர்க்கதரிசி தேவனுடைய ஆசாரியன் தேவனுடைய ஊழியக்காரன் தான் அதை செய்ய வேண்டும். அப்படி செய்துவிட்டு அவன் என்ன சொல்கிறான் பாருங்க. 12வது வசனத்தில், கில்காலில் பெலிஸ்தர் எனக்கு விரோதமாக வந்து விடுவார்கள் என்று நான் இன்னும் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணவில்லை என்றும் எண்ணி துணிந்து. இந்த துணிச்சலாக செய்கிற காரியங்களில் தேவனுடைய பிள்ளைகள் கவனமாக நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. நான் துணிந்து என்னுடைய இஷ்டத்துக்கு நான் சர்வாங்க தகன பலியை நான் செலுத்தினேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லுகிறான். அப்போ இப்படி சவுலுடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது அந்த ஜீவனத்தின் பெருமை, அதற்காக அவன் பல காரியங்களை செய்ததை நம்ம பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதை அவர் அந்த இடத்துல அந்த சோதனையில் அவர் ஜெயித்தார். ஆமேன். ஒரு சிலர் வசனத்தை எடுத்துக்கொண்டு வருவாங்க. இந்த மாதிரி தான் சபையில் வசனத்தை எடுத்துக்கொண்டு, ஏன் இந்த வசனம் இப்படி சொல்லுது, ஏன் இது இப்படி இருக்குது, ஏன் அது அப்படி இருக்கிறது, கேள்வி கேட்க எழும்பி வருவார்கள் நிறைய பேர். நல்ல ஆலோசனைகள் தேவை, ஊழியக்காரனுக்கு ஆலோசனைகள் வேண்டும். ஆமேன். நல்ல முறுமுறுப்புகளும் தேவை சபையை கட்டி எழுப்பக்கூடிய விதத்தில். ஆனால் குற்றப்படுத்துவதற்காக, உடைப்பதற்காக அப்படி சொல்லிட்டு குற்றம் கண்டுபிடிப்பதற்காக அதுக்கு ஒரு வசனத்தையும் ஆதாரமாக எடுத்துக்கொண்டு வந்துடுவாங்க. எப்படி நீ மேலேருந்து கீழே குதிச்சாக்கா வானதூதர்கள் தாங்குவாங்க. எனக்கு அவருக்கு கொஞ்சம் பைபிள் தெரியுமா, உனக்கு பைபிள் தெரிஞ்சாக்கா நல்லது, இன்னும் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்கோ. விசுவாசிகள் அத்தனை பேரும் பைபிளை படிக்கணும். படிக்கிறதுக்கே நம்ம பெருமை பாராட்டினாக்கா இன்னும் எவ்வளோ இருக்குது. அப்போ சபைகளில் நம்ம கேள்வி கேட்டு குற்றப்படுத்துவதற்காக நாம் இங்கே வரவில்லை. அப்போ தான் தேவன் அந்த 7 நோக்கங்களை வெளிப்படுத்தினார். சபைக்கு எந்த நோக்கத்தோடு கூட நம்ம வருகிறோம் சொல்கிறீங்களா? ஞாபகம் இருக்குது? எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது? டக்குன்னு சொல்கிறீங்களா? இல்லை, அங்கே கேள்வி கேட்கறதுக்காக வரோம், அங்கே முரண்டு பிடிக்கிறதுக்காக வரோம், அங்கே வாக்குவாதம் பண்ணுறதுக்காக வரோம் இல்லையா? கிடையாது. பாருங்கள், நோக்கம் இருக்கிறது, திட்ட தெளிவான நோக்கம் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை அறிஞ்சு கொள்றதுக்காகத்தான் சபைக்கு நான் வருகிறேன். வார்த்தையை கேட்டு ரட்சிக்கப்படுவதற்காகத்தான் நான் சபைக்கு வருகிறேன். அவரால் நான் ஆசீர்வதிக்கப்படுவதற்காகத்தான் சபைக்கு நான் வருகிறேன்.
தேவனை துதித்து மகிமைப்படுத்துவதற்காக நான் சபைக்கு வருகிறேன். பரிசுத்தம் அடைவதற்காக நான் வருகிறேன். ஊழியம் செய்வதற்காக நான் வருகிறேன். ஆமென். அவருடைய வருகைக்காக காத்திருப்பதற்காக நான் வருகிறேன். இப்படி சொல்லிட்டு 7 நோக்கங்களை தேவன் அந்த நேரத்தில் தான் அவர் வெளிப்படுத்தினார். எனக்கு வீணான கேள்விகளை கேட்டுக்கொண்டு சுற்றி திரிகிறவர்கள் இருக்கிறார்கள். நீங்கள் எதை செஞ்சாலும், நான் இந்த டை கட்டினாலும் கேள்வி கேட்பாங்க, கோட்டு போட்டாலும் கேள்வி கேட்பாங்க. பாஸ்டர் அழுது ஒரு பிரசங்கம் பண்ணாருனாக்கா ரொம்ப தான் ஒழுவுறாரு, வைராக்கியமாக பேசினாக்கா இவர் ரொம்ப குதிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அக்கறையாக பேசினாக்கா இவர் ரொம்ப தான் ஐஸ் வைக்கிறாருன்னு சொல்லுவாங்க. கடினமாக பேசுகிறான்னு இவர்னா ரொம்ப உரிமை எடுத்துக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. எதை செஞ்சாலும் குறை சொல்கிறதுக்கு ஆட்கள் இருப்பார்கள். அப்போ தேவனுடைய ஊழியக்காரன் என்ன பண்ணுவாங்கனாக்கா, வசனத்தின்படி செய்துட்டு போய்கொண்டே இருப்பார்கள். அல்லேலூயா. ஏன்னா என்னுடைய பாதுகாப்பு அவரு கிடையாது, இவரு கிடையாது, அவரு கிடையாது. என்னுடைய பாதுகாப்பு தேவனுடைய வார்த்தை தான். ஆமேன். நான் அந்த தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக என்ன நான் காத்துக்கொள்கிறது தான் நான் கவனமாக இருப்பேனே தவிர யார் என்ன சொல்கிறாங்கங்கிறது நான் கேட்டுக்கொண்டே இருக்க மாட்டேன். கர்த்தருடைய நாமம் மகிமை அடைவதாக. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், சாத்தானுக்கு என்ன சொல்கிறாரு, உன் தேவனாகிய கர்த்தரை நீ பரீட்சை பாராமல் இருப்பாயாக என்று சொல்லி எழுதியிருக்கிறது. எங்கே எழுதியிருக்கிறது அது? உபாகமம் 6:16. வீட்டில் போயிட்டு அங்கே 6:16 என்ன சொல்கிறாருங்கிறத நீங்கள் வாசித்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. அப்போது நம்ம தேவனை பரீட்சை பார்க்கிறவர்களாக நம்ம இருக்கக்கூடாது. தேவனை சோதிக்கிறவர்களாக நான் இருக்கக்கூடாது. நானே போயிட்டு ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு கர்த்தரை நான் அன்பு செய்தாக்கா அவர் என்னை விடுதலை ஆக்கட்டும், அப்போ நான் கர்த்தரை விசுவாசிப்பேன். அப்படிலாம் நம்ம பரீட்சையை பார்க்கக்கூடாது பாருங்க. ஆமேன். ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை அக்கினியில் போட்டாங்க பாருங்க. அவங்க சொல்கிறாங்க, எங்கள் தேவன் எங்களை நிச்சயமாக அவர் விடுவிப்பார். எங்களை விடுவிக்காமல் போனாலும் நீ வச்சிருக்கிற இந்த விக்கிரகத்தை நாங்கள் வணங்க மாட்டோம். அவங்க தேவனை சோதிக்கல. அவங்களே போய் நெருப்புக்குள்ளே நின்றுக்கிட்டு நாங்கள் செஞ்சு காட்டுறோம் பாரு, எங்கள் கடவுள் எங்களை நிச்சயமாக காப்பாற்றுவார் அப்படிலாம் அவங்க சொல்ல. அந்த சூழ்நிலை அப்படி அமைந்து விட்டது. அப்போ தேவனை நாம் சோதிக்கிறவர்களாக இருக்கக்கூடாது, பரீட்சை பார்க்கிறவர்களாக இருக்கக்கூடாது. பால்யாங்கிச்சோ அவர் ஊழியம் செய்து கொண்டிருந்த பொழுது அவங்களுடைய பட்டணத்தில் ஒரு பெரிய சுவிசேஷகர் பெரிய மீட்டிங் நடத்தி கொண்டிருக்கிறாங்க. 3 நாள் கூட்டம் நடத்தி கொண்டிருக்கிறாங்க. அப்போ 4 நல்ல ஜெபிக்கிற சகோதரி எப்படி அவங்க முதல் நாள் கூட்டத்துக்கு போய் வந்துட்டாங்க. 2வது நாள் கூட்டத்துக்கு போகும்போது குறுக்கில் ஆறு ஓடுகிறது. ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் தள்ளி தான் பாலம் இருக்குது. அந்த பாலத்து வழியாக தான் போகணும். அன்றைக்கி கூட்டத்துக்கு லேட் ஆகிடுச்சு சொல்லிட்டு இவங்க வராங்க. ஆறு வெள்ளம் தடம் புரண்டு வெள்ளம் ஓடுகிறது. அவங்க வைராக்கியம் அடைந்து கூட்டம் ஆரம்பிக்க போகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஏசாயா 43:2 எடுத்து, நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன், ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளாது, நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாமல் இருப்பாய், அக்கினி ஜுவாலை உன்மேல் பற்றாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வசனத்தை எடுத்து வச்சு, இப்போ நான் இந்த ஆற்றை கடக்க போகிறேன், தண்ணீர்களை கடக்கும்போது தேவன் என்னோடு கூட இருப்பார்னு சொன்னார் இல்லையா. நான் விசுவாசிக்கிற தேவன் உயிரோடு இருக்கிற தேவனாக இருந்தால் இப்போது நான் இந்த ஆற்றை நான் கடக்க போகிறேன், அவர் என்னை காப்பாற்றுவார். காலை வச்சாங்க பாருங்க. 4 பேர் அடித்து கொண்டு போய் பல ஊர்கள் தள்ளி அவங்களுடைய பிணம் ஓரமாக ஒதுங்கினான். அந்த காட்சியை பேப்பரில் போட்டு கிழின்னு கிழித்து கிறிஸ்தவர்கள் அவங்களுடைய கடவுள் அவரால் அந்த ஜனங்களை காப்பாற்ற முடியாதவராக ஆகிவிட்டார். 4 பெண்கள் ஜெபிக்கிறவங்க, வசனத்தின் அடிப்படையில் செயல்பட்டாங்க, விசுவாசத்தில் செயல்பட்டாங்க. அவங்கள அந்த தேவன் காப்பாற்றவில்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெரிய ஒரு இடரலை உண்டு பண்ணிவிட்ட சம்பவம், நிஜமாக நடந்த சம்பவம். பால்யாங்கிச்சோ அவர்களுடைய புஸ்தகத்தில் நான் வாசித்து அதை அறிந்து கொண்டேன். அப்போ பல ஜனங்கள் இவர் பால்யாங்கிச்சோ கிட்ட கேட்குறாங்க, என்ன பாஸ்டர் வசனம் சொல்லியிருக்கிறது, அந்த சகோதரிகள் வசனத்தை விசுவாசித்தாங்க, செயல்பட்டாங்க, தண்ணீரில் காலை வச்சாங்க, பேதுரு நடந்தார் இல்லையா, ஆண்டவர் இயேசு நடந்தார் இல்லையா, வாக்குத்தத்தம் சொல்லுது இல்லையா, அப்போ ஏன் தேவன் காப்பாற்றவில்லை? அப்போ அவர் சொன்னார், நீங்கள் போக, நான் ஜெபித்து விட்டு சொல்கிறேன். ஆண்டவர்கிட்ட போய் ஜெபித்தார். ஆண்டவரே, உங்களுடைய வசனத்தின்படி தானே செயல்பட்டாங்க, நாமளும் அதான சபையில் கற்றுக் கொடுக்குறோம், நீங்கள் வசனத்தின் அடிப்படையில் செயல்படணும், வசனத்தை விசுவாசிக்கணும், அவன் தேவன் மேலே நீங்கள் செயல்படணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நம்ம சொல்லிக் கொடுக்குறோமே, ஏன் அந்த சகோதரிகள் அப்படி நீங்கள் விழும்படிக்காக நீங்கள் விட்டு விட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் தேவன் அவருக்கு விளக்கத்தை கொடுத்தார். முழு வேதாகமும் தேவனுடைய பொதுவான வெளிப்பாடு, எல்லா மனுஷருக்கும் எல்லா காலகட்டத்துக்கும் எல்லா பிரச்சனைக்கு ஏற்ற வசனத்தை தேவன் எழுதி வைத்திருக்கிறார். அதுக்கு பேர் தான் லோகோஸ், தேவனுடைய பூரணமான வெளிப்பாடு. ஆனால் குறிப்பிட்ட மனுஷனுக்கு, குறிப்பிட்ட சூழ்நிலைக்கு, குறிப்பிட்ட ஒரு தேவைக்காக தேவன் அதிலிருந்து வெளிப்படுத்துகிறதுக்கு பெயர் தான் ரேமா.
அப்போது வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது, 3000 சில்லற வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது. ஆனால் நான் வேதத்தை படிக்கும் பொழுது தேவன் அந்த ஒரு வசனத்திலிருந்து என்னை அவர் தொடுவார், என்னுடைய இருதயத்தில் ஒரு உற்சாகத்தை கொடுப்பார். அக்கினி மூலம் என்னுடைய இருதயத்தில் ஜெபித்து கொண்டிருக்கிற காரியத்துக்கு ஒரு தீர்வை போல அது அமையும், ஒரு வாக்குத்தத்தமாக அது எனக்கு இருக்கும். இப்போ அதை எடுத்து வைத்துக்கொண்டு உடனடியாக செயல்படுகிறது. ஆத்து ஓரத்தில் வந்து நின்று கொண்டு வாக்குத்தத்தத்தை நீங்கள் அந்த நேரத்தில் அறிக்கை செய்கிறது கிடையாது. அந்த வாக்குத்தத்தத்தை நம்ம பெற்றுக்கொண்டு அதற்காக ஜெபிக்க வேண்டும். இந்த வாக்குத்தத்தம் தேவன் எனக்கு தான் கொடுத்திருக்கிறாரா, இந்த பிரச்சனைக்கு இந்த வாக்குத்தத்தின் மூலியமாக தான் செயல்படுகிறாரா அப்படிங்கிறத அறிந்து கொண்டு உறுதிப்படுத்தி கொண்டு தான் அந்த வசனத்தின் அடிப்படையில் தேவனுடைய வழிகாட்டுதலின்படி நம்ம நடக்க வேண்டும். ஆமென். தேவன் அந்த பால்யாங்கிச்சுக்கு அவருக்கு வெளிப்படுத்தினாராம். அல்லேலூயா. அப்போ வசனத்தை நம்ம தப்பாக பயன்படுத்தி விடக்கூடாது, ஆவிக்குரிய பெருமைக்குள்ளாக நம்ம சென்று விடக்கூடாது, தேவனை நம்ம பரிசித்து பார்த்து விடக்கூடாது. அதுதான் இந்த தேவனுடைய ஆலயத்திலிருந்து கீழே குதிக்க சொல்லும்படிக்காக சாத்தான் கொண்டு வந்த சோதனை. கடைசியாக 3வது சோதனையை வேகமாக நாம் பார்த்து நம்ம முடிக்கலாம். மத்தேயு 4வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 8லிருந்து 10 வரைக்கும் உள்ள வசனங்கள். முதலாவது என்ன? உங்களுடைய நியாயமான தேவைகளை தவறான வழிகளில் சாதிக்கிறது, தவறான வழிகளில் அதை தீர்த்து கொள்ளுகிறது. அது 2வது, தேவனுடைய காரியத்தில் வசனத்தை திரித்து அதை தவறாக புரிந்து கொள்ளுகிறது, அல்லது நான் யார் அப்படிங்கிறத ஆவிக்குரிய பெருமைக்குள்ளாக நம்ம சென்று விடக்கூடாது, அல்லது நாமளே ஒரு பிரச்சனையை உருவாக்கி கொண்டு கடவுள்ன்ட்டு ஒருத்தவர் இருந்தாக்கா என்னை காப்பாற்றட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தேவனை பரீட்சித்து நம்ம பார்க்கக்கூடாது. அல்லேலூயா. சரி, 3வது என்ன சோதனை? 8லிருந்து 10 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையையும் அவருக்கு காண்பித்து, நீர் சாஷ்டாங்கமாக விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளை எல்லாம் உமக்கு தருவேன் என்று சொல்லி சொன்னான். அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறது. அல்லேலூயா. இது என்ன சோதனை? இது கண்களின் இச்சை. அதுக்காக தான் என்ன பண்ணுறான், உயரமான ஒரு மலைக்கு எடுத்துட்டு போயிட்டு அந்த உலகத்தின் ராஜ்யங்களெல்லாம் காண்பிக்கிறான், அதனுடைய மகிமையெல்லாம் காண்பிக்கிறான். கேட்கிறான் பிசாசு, நீர் என்னுடைய பாதத்தில் விழுந்து என்னை நீர் ஆராதனை செய்யும், அப்போ நான் உமக்கு இது எல்லாவற்றையும் கொடுக்கிறேன் அப்படிங்கிறதாக என்ன சொல்கிறான் பாருங்க. முதல் சோதனை உலக தேவைகள், 2வது ஆவிக்குரிய வாழ்க்கை, இது 3வது தேவனை ஆராதிக்கிறதுலையே கையை வைக்கிறான் பிசாசு. பிசாசு ஆராதனையை விரும்புகிறவன். இந்த காரியத்தை நல்லா தெரிஞ்சு கொள்ளணும். தேவனுக்கு நாம் செலுத்தக்கூடிய ஆராதனையை அவன் தனக்கு விரும்புகிறவன். ரொம்ப சுருக்கமாக அதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். பரலோகத்தில் தேவனால் உண்டாக்கப்பட்ட கேரூப், விடிவெள்ளி நட்சத்திரம், தேவனை ஆராதிக்கிற ஆராதனை கூடாரத்தில் அந்த வர்ஷிப் நடத்தக்கூடிய லீடர், இருக்கக்கூடிய பிரதான தூதர்களில் அவன் ஒரு முக்கியமான தூதன் பாருங்க. கோடி கோடியான வானதூதர்கள் தேவனை துதிக்கிறாங்க இல்லையா, அந்த துதியை நடத்துகிறவன் இந்த லூசிஃபர் என்கிற வானதூதன். அவன் பார்க்குறான், என்ன எல்லாருமே கர்த்தரை தான் துதிக்கிறாங்களே, பரலோகத்தில் வர என்ன இருக்குது, கொலையா பண்ணிட்டான், பொய்யா சொல்லிட்டான், விபச்சாரமாக பண்ணிட்டான், அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது பாருங்க. அங்கே தேவனை எல்லாரும் ஆராதிக்கிறாங்க, என்னை எல்லாருமே ஆராதிக்கணும், நான் தேவனை விட மேலே உயருவேன், அவருடைய கூடாரத்துக்கு மேலாக நான் உயருவேன்னு சொல்லிட்டு அவன் பெருமை கொண்டான் பாருங்க. அப்போ தான் அவனை தேவன் பூமியில் கீழே தள்ளினார். தள்ளும் பொழுது தான் அவன் பிசாசாக விழுந்து போனான், சாத்தானாக அவன் விழுந்து போனான். அப்போ அவன் கீழே விழுந்ததுலேருந்து அவனுடைய நோக்கம் என்னன்னு சொன்னாக்கா, ஜனங்கள் தேவனை ஆராதிக்கக்கூடாது, ஜனங்கள் தேவனை மகிமைப்படுத்தக்கூடாது, தேவனுடைய ஆசீர்வாதத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ளக்கூடாது, தேவனோடு அவர்கள் உறவு கொண்டு ஐக்கியப்பட்டு வாழக்கூடாது. ஜனங்கள் என்னை ஆராதிக்கணும், ஜனங்கள் எனக்கு கீழ்ப்படியணும், எனக்கு கனத்தையும் மகிமையும் கொடுக்கணும் என்கிறது தான் சாத்தானுடைய நோக்கம் பாருங்க. இது எப்படி நடைமுறை வாழ்க்கையில் பிசாசு எப்படி ஜனங்களை சோதிக்கிறான் அப்படி சொன்னாக்கா, விக்கிரக ஆராதனை எந்த ரூபத்தில் இருந்தாலும், விக்கிரகம் சொன்னால் என்ன அர்த்தம், நீங்கள் உங்களை ஜெனிப்பித்த தேவன், உங்களை சிருஷ்டித்த கர்த்தர், உங்களுக்காக சிலுவையில் மரித்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவரை நீங்கள் தேடாதபடிக்கு உங்களுக்கு குறுக்கில் வருகிறது எல்லாமே விக்கிரகங்கள் தான்.
ஒரு சிலை வைக்கணும்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது. அந்த புனிதர்களை வணங்குகிறதுன்னு மட்டும் கிடையாது, விக்கிரகங்களை வணங்குகிறது மட்டும் கிடையாது. நீங்கள் மெய் தேவனாகிய கர்த்தரை தேடுவதற்கு உங்களுக்கு குறுக்கால வரக்கூடியது எல்லாமே விக்கிரகங்கள் தான். இப்போ 1 கொரிந்தியர் 10வது அதிகாரத்தை பாருங்கள், 19. இப்படி இருக்க, நல்ல கவனிங்க, இப்படி இருக்க விக்கிரகம் ஒரு பொருள் என்றும் விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டது ஒரு பொருள் என்றும் நான் சொல்லுகிறேனோ? அஞ்ஞானிகள், இதுதான் முக்கியம், 20 முக்கியம். அஞ்ஞானிகள் பலியிடுகிறவைகளை தேவனுக்கு அல்ல பேய்களுக்கே பலியிடுகிறார்கள் என்று சொல்லுகிறேன். நீங்கள் பேய்களோடு ஐக்கியமாக இருக்க எனக்கு மனதில்லை. நீங்கள் கர்த்தருடைய பாத்திரத்திலையும் பேய்களுடைய பாத்திரத்திலையும் பானம் பண்ணக்கூடாது. நீங்கள் கர்த்தருடைய போஜன பந்திக்கும் பேய்களுடைய போஜன பந்திக்கும் பங்குடையவர்களாக இருக்கக்கூடாது. பைபிள் திட்டவட்டமாக சொல்லுகிறது, விக்கிரகத்தை தொழுது கொள்கிறவர்கள், விக்கிரகத்தை வணங்குகிறவர்கள், விக்கிரகத்துக்கு பலியிடுகிறவர்கள், அவர்கள் நூதனமான தெய்வங்கள். நீங்கள் இன்னும் பழைய பாட்டெல்லாம் போய் வாசிக்கும்போது நூதனமான தெய்வங்கள் அவர்கள் தங்களுக்கு அறியாமலேயே பேய்களுக்கு பலியிடுகிறார்களாம். ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள், அவர் சொல்கிறார் பாருங்க, ரட்சிக்கப்பட்டவர்கள் தான் எழுதுறாரு, நீங்கள் பேய்களுடைய பந்தியிலையும் கர்த்தருடைய பந்தியிலையும் நீங்கள் பங்கு பெறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுகிறார். ஏன்னு சொன்னாக்கா, தேவனுக்கு சேர வேண்டிய ஆராதனையை பிசாசு திருடுகிறான். மெய் தேவனாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவுக்கு சேர வேண்டிய ஆராதனை அவருக்கு சேராமல் பிசாசு அந்த ஆராதனையை திருடுகிறான். ஆதி முதற்கொண்டே தேவனுக்கு போகிற ஆராதனையை திருடுகிறவன் பிசாசு. அதுக்கு பல மதங்களை அவன் பயன்படுத்துகிறான், பல மார்க்கங்களை அவன் பயன்படுத்துகிறான். அப்போ சத்தியத்தை அறிவீர்கள், அந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இப்படி விக்கிரகங்களுக்கு பலியிடுகிறவர்கள் பேய்களுக்கு பலியிடுகிறார்கள்னு சொல்லிட்டு, வேறு எது எனக்கு இன்றைக்கி விக்கிரகமாக இருக்கிறது? அநேகருக்கு பிசாசாவது உலகத்தின் ராஜ்யங்களை காண்பிச்சான், கொஞ்சம் நல்ல மகிமையை காண்பிச்சான். ஒரு சிலருக்கு ஒரு வேலையை காண்பிச்சா என்ன ஆகிடும்? வேலையே விக்கிரகமாக ஆகிவிடுகிறது, தேவனை தேட முடியாதபடிக்கு. இல்லையா? வேலை கிடைக்காதுங்க, வேலை ரொம்ப முக்கியம். ஓகே, அது ஆரம்பத்துக்கு, இன்னும் 10 வருஷத்துக்கா, இன்னும் 10 வருஷத்துக்குமா இன்னும் பதில் கொடுக்காமல் இருக்கிறாங்க. இல்லையா? நம்மக்கிட்ட ஒரு சகோதரர் இருக்கிறார், ஞாயிற்றுக்கிழமை அவர் கண்டிஷனாக வேலை, தமிழ் கடையில் அவர் வேலை செய்கிறார். அவர் சொன்னார், பாஸ்டர் நான் உபவாசம் இருந்து ஜெபிக்க போகிறேன், எனக்காக தயவு செய்து நீங்களும் ஜெபிங்க, நம்ம 2 பேரும் இணைந்து ஜெபிப்போம், எங்கள் ஓனர் கண்களில் தேவன் தயவு கொடுப்பார். அதே மாதிரி உபவாசம் இருந்து அதே போல் ஜெபித்தோம், அதே போல் தேவன் ஓய்வை கொடுத்தார். எனக்கு அந்த ஒரு வாஞ்சியை தேவன் பார்க்கிறார். ஹல்லேலூயா. என்னுடைய விருப்பத்தை தேவன் பார்க்கிறார், என்னுடைய நோக்கத்தை தேவன் பார்க்கிறார், என்னுடைய தேவன் மேலே வைத்திருக்கிற வைராக்கியத்தை அவர் பார்க்கிறார். வேலை எனக்கு விக்கிரகமாக ஆக நான் விட்டுவிடக்கூடாது. ஆமேன். ஒரு சில சபைக்கு போனாக்கா அவர் பாவத்தை கண்டித்து உணர்த்துவார், அதை சொல்லுவார், இதை சொல்லுவார். அதனால் நான் வீட்டிலேருந்து நல்லா குடிச்சிட்டு நல்லா நானே ராஜா நானே மந்திரின்னு சொல்லிட்டு இருந்தேன். யார்? ரட்சிக்கப்பட்ட குடும்பத்திலே தான் பிறந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியவர்கள் பாவத்திற்கும் குடிக்கும் போதைக்கும் அடிமையாக ஆகி சபைக்கு போனாக்கா குற்றப்பழி உண்டாகுன்னு சொல்லிட்டு வீட்டிலேயே நல்ல தாளாரம் ஏராளமாக குடித்து புரளுகிறவர்கள் இருக்கிறாங்க. அவங்க பேய்களுக்கு பலியிடுகிறார்கள். ஒரு சிலருக்கு கணவர் விக்கிரகமாகிறாரு, மனைவி விக்கிரகமாக ஆயிடுறாங்க, பிள்ளைகள் விக்கிரகமாக ஆயிடுறாங்க, பெற்றோர்கள் விக்கிரகமாக ஆயிடுறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க? பேய்களுக்கு பலியிடுகிறார்கள். இன்னும் பலவிதமான தவறான உபதேசங்கள், கள்ள உபதேசங்கள், மற்ற மார்க்கங்கள். இந்த தேசத்தில் கூட படித்தான், கூப்பிட்டான், வேலைக்கு போனேன், என்னை கூப்பிட்டான், அங்கே வந்துட்டு போய் நான் தொழுது கொண்டு போனேன், அங்கே போனேன், வேடிக்கை பார்க்க போனேன், எல்லாமே பேய்களுக்கு பலியிடுகிறது. வேத வசனம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றார், இந்த சோதனை சொன்ன பொழுது அப்பாலே போ சாத்தானே. ஆமேன். உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கு மாத்திரமே ஆராதனை செய்வாயாக. ஆமேன். நாம் எல்லோருமா எழுந்து நிற்கலாம்.